ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம ஒரு நியூ டாபிக் ஏடபிள்யூஎஸ்ல லாம்டானா என்னன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி பியூர்லி தியரிட்டிக்கல் தாங்க. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கல், ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிக்கல் தான் பண்ண போகிறோம். ஆனால் லாம்டா வச்சு நீங்கள் அட்வான்ஸ்டான ப்ராக்டிக்கல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் சர்வீசஸ்லாம் லாம்டாவை சுற்றி இருக்காங்க. விச் இஸ் ஏபிஐ கேட்வே, டைனமோ டிபி அண்ட் ரவுட் 53, S3 பக்கெட் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு சர்வலெஸ் ஆர்கிடெக்சர் நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அது நான் ஒரு 3 வீடியோஸாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முதல் வீடியோ லாம்டாவை மட்டும் எம்பசைஸ் பண்ணும். அடுத்த வீடியோவில் நம்ம ஏபிஐ கேட்வே அண்ட் டைனமோ டிபியை பற்றி பார்ப்போம். ஃபைனல் வீடியோவில் ஒரு ரியல் டைம் சர்வர்லெஸ் ப்ராஜெக்டே என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வெப்சைட்டை எப்படி லாம்டாவில் ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ஒரு 3 பார்ட் சர்வர்லெஸ் சீரீஸில் ஸோ முதல் வீடியோ நம்ம லாம்டான்னு பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இசிஎஸ் அப்படின்ற டாப்பிக்லையுமே ஃபார்கேட்டு சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன். அதை கடைசியாக நான் ஃபார்கேட்டை கிரியேட் பண்ணி லான்ச்சும் பண்ணியிருப்பேன். தட் இஸ் ஆல்சோ சர்வர்லெஸ் தான். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கம்ப்ளீட்டாக ஏடபிள்யூஎஸ்ல ஃபார்கேட் இசிஎஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே முதல்ல லான்ச் பண்ண லாம்டா, இட்ஸ் அ ரியல் சர்வர்லெஸ் மாடல். இங்கே ஹவு லாம்டா ஒர்க்ஸ், எப்படி நீங்கள் லாம்டாவை கிரியேட் பண்ணலாம், அதில் என்னென்னலாம் இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போகிறோங்க. பிகாஸ் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ், ஏடபிள்யூஎஸ்ல இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்ற போது லாம்டா பற்றி அதிகமான கொஷின்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோவை நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக லாம்டா பற்றி நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ வித்வுட் ஃபர்தர் ado, so you're learning with Mithran and you're watching Learn with Mithran channel. So let's get into our today's video, which is what is Lambda. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் லாம்டானா என்ன அண்ட் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவர் பண்ண போகிறோங்க. ஸோ லாம்டா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சர்வர்லெஸ் மாடல். ஸோ அப்போ நம்மளுக்கு சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சர்வர்லெஸ்னால் என்னங்க? ஸோ ஆக்சுவலி சர்வரே கிடையாதா அப்படின்லாம் கிடையாது. ஸோ வென் யூ மீன் சர்வர்லெஸ்னால் நோ சர்வர் மேனேஜ்மெண்ட். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அல்டிமேட்டாக எல்லாமே நமக்கு இப்போ ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை ரன் பண்ணணும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா அங்கே ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம EC2ன்ற சர்வீஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம தான் சர்வர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்போம். மீனிங் எனக்கு இவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் 30 GB, எனக்கு இந்த CPU அண்ட் மெமரி, இந்த GPU கான்ஃபிகரேஷனில் இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம சூஸ் பண்ணுவோம். என்ன எடிஷன் லைக் அமேசான் லைனக்ஸா, உபுண்டுவா, ரெட் ஹேட்டா, விண்டோஸா, நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணுவோம். ஸோ வி ஆர் டூயிங் த சர்வர் மேனேஜ்மெண்ட். ஏதாவது நம்ம அந்த ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு புதுசாக ஏதாவது OS ரிலீஸ் வருது, இல்லை செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வருதுன்னா அந்த பேட்சிங் ஆக்டிவிட்டி நம்மளாம் பார்த்துக்கணும். அப்போ அதெல்லாம் சர்வர் மேனேஜ்மெண்ட்ன்ற கேட்டகரி கடியில் வரும். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் தட்னா இட் இஸ் சர்வர் பேஸ்ட். இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட கோடை கொடுங்க, நான் ரன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது தான் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெர் இஸ் நோ நீட் ஆஃப் சர்வர் மேனேஜ்மெண்ட். நீங்கள் பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன ரன் ஆகுதுன்றதை கவலையே பட வேண்டாம். ரைட். ஸோ இதுதான் நம்ம சர்வர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம லாம்டா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சர்வர்லெஸ் தாங்க. ஸோ லாம்டா இஸ் சர்வர்லெஸ். ஸோ அப்படின்னா விச் இஸ் நோ சர்வர் மேனேஜ்மெண்ட். அப்போ வாட் இஸ் லாம்டா நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இப்போ நான் அந்த எக்ஸாம்பிளை டீச் பண்ணுறதுக்கு ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுறான்னா ஒரு சூப்பரான ஒரு டயக்ராம் வச்சுருக்கான். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, லாம்டான்ற சர்வீஸை நான் ஒரு புது டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்னா ஒரு ஹோம் பேஜ்லேயே ஹவு லாம்டா ஒர்க்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அண்ட் தே வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் லாம்டா இஸ். ஸோ லாம்டா என்ன பண்ணுன்னா, இட் வில் ஹெல்ப் யூ டு ரன் யுவர் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் த சர்வீஸ். அப்போ உங்கள் கோடை டைரெக்டாக ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாம்டா யூஸ் பண்ணலாங்க. ஸோ அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஒரு பைத்தன் கோடு இருக்குங்க. ஸோ இங்கே நம்மக்கிட்ட என்னென்னா இங்கே ஒரு பைத்தன் கோடுன்னு எக்ஸாம்பிள் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு இஸ் அ கோட் எடிட்டர். நம்ம சேனல்லே பைத்தன் சீரீஸில் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் யூஸ் பண்ணியிருப்பேன் டு டீச் பைத்தன் டாபிக்ஸ். ஸோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இந்த மிஷினில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகியிருக்கு. அப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு விண்டோஸ் லேப்டாப் இருக்குது. அந்த விண்டோஸ் லேப்டாப் மேலே என்கிட்ட ஒரு பைத்தன் கோடு இருக்குது. நான் ஒரு சிம்பிளான ஒரு பைத்தன் கோட் எக்ஸாம்பிள் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ ஜூம் இன் அ பிட் அண்ட் லெட் மீ ஒரு டெஸ்க்டாப்லேயே main.pyன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் இஃப் ஐ ரன் திஸ்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஹலோன்ற அவுட்புட் வரும். ஸோ அப்போ நான் இங்கே அவுட்புட்லேயே இஃப் ஐ ரன் திஸ் இட் வில் ஷோ மீ எனக்கு பைத்தன் வச்சு இந்த ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சுன்னு. அப்போ நவ் தெர் இஸ் அ கம்ப்யூட்டர்.
ஒரு மெஷின்னு சொல்லிட்டு உனக்கு வேணுங்க. அந்த மெஷினில் ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த ஓஎஸில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த பைத்தன் மேலே என் கோடை கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வருது. இப்போது இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் இஸ் யூ நீட் சம்திங் டு ரன் யுவர் கோட். ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, சம்வேர் உங்கள் கோட் என்னன்னா ஏதோ ஒரு சர்வரில் ரன் ஆகுது. இதே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக வச்சுருந்தீங்கன்னா கூட ஏபிகே ஃபைல்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் உங்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மேலே யூ ஆர் இன்ஸ்டாலிங் சம்திங் டு ரன் யுவர் கோட் அண்ட் எக்ஸிக்யூட் இட். ஸோ அப்போது வாட் எவர் த பிளாட்ஃபார்ம் இட் இஸ், ஒரு கோடை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இடம்னு சொல்லிட்டு வேணுங்க. அப்போ அந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு சர்வர்லெஸ்ன்னு சொல்லிட்டு AWS சொல்கிறோம். விச் இஸ் உங்கள் கோடை மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் அந்த ஓஎஸ் பற்றியோ பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கோடை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அந்த கோடை ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பை டிஃபால்ட்டாக என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா .NET, ஜாவா, நோடு, பைத்தன் அண்ட் ரூபி. நம்ம இதில் பைத்தன் தான் சூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் பைத்தன் இஸ் வெரி வெரி ஈஸி டு லேர்ன். அண்ட் நானுமே நம்ம சீரீஸ் நம்மளோட சேனலில் பைத்தனோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். பட் இட்ஸ் ஸ்டில் இன்கம்ப்ளீட் தான். அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணுற பிளானில் தான் இருக்கேன் சூன். ஸோ இப்போது நம்ம மற்ற லாங்குவேஜஸ்லாம் கம்பேர் பண்ணும்போதே .NET ஒரு 15 லைன்ஸு, ஜாவா ஒரு 10 லைன்ஸு, நோடு ஒரு 4 லைன்ஸ், ரூபி ஒரு 4 லைன்ஸ், பட் 3 லைன்ஸ்லேயே முடிகிற கோடு பைத்தன் தான். ஸோ தட் இஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நிறைய விஷயத்தை பற்றி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ யுவர் கோட் இஸ் வெரி சிம்பிள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நீங்கள் உங்களோட தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸை டைப் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் ரியல் டைம்லையுமே மோஸ்ட் ஆஃப் த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் பைத்தன் தான் சூஸ் பண்ணுறாங்க. டெவலப்பர்ஸுமே பைத்தன் தான், இட்ஸ் கன்வீனியன்ட். அதிகப்படியான டாக்குமெண்டேஷனுமே பைத்தனில், இன்டர்நெட்டில் ஏஐலையும் சரி டாக்குமெண்டேஷன்லேயும் சரி பைத்தன் கோடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பைத்தனில் தான் நம்ம லாம்டாவை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஹலோ ஃப்ரம் லாம்டான்னு சொல்லிட்டு இதோட அன்எடிட்டபிள் ஃபைல் தான். இங்கே நீங்கள் இதை எடிட் பண்ண முடியாது. இவனா லாம்டானா என்னன்னு சொல்லி கொடுக்குறதுக்காக AWS என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹேவ் அ கன்சோல் அண்ட் தே ஹேவ் அ விஷுவல் விண்டோ. ஸோ இப்போ இந்த கன்சோலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் ரன்னு கொடுத்தேன்னா அவுட்புட் ஹலோ ஃப்ரம் லாம்டா அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இட் இஸ் கிவிங் மீ அ ரெஸ்பான்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான், ஹவு லாம்டா ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பிளான் என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாம்டா. ஏன்னா இன்னைக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக அதிகத்தை விட தியரியாக அதிகமாக பேச போகிறேன். ஏன்னா இன்டர்வியூவில் வென் யூ ஆர் ஸ்விட்சிங் ஜாப்ஸ், ஏன்னா நம்மளோட சேனல் ஃபோக்கஸ்ட் என்னென்னா டு ஹெல்ப் யூ கெட் பிளேஸ்ட் இன் அ டெவாப்ஸ் இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியர் ரோலுக்கு தான் நீங்கள் மோஸ்ட்டாக வீடியோஸ்லாம் படிக்கிறீங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க நம்ம சேனலுக்கு வரதை விட வேலை வேணும், வேலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க தான் மெயின். அப்போ என்னோட ஃபோக்கஸும் என்னோட கோலுமே, ஸோ சின்ஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் நானுமே என்னோட டீச்சிங்குமே இன்டர்வியூ ஃபோக்கஸ்டாக தான் நான் டீச்சும் பண்ணுறேன். ஏன்னா ரியல் டைம் சொல்யூஷன்ஸ், ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி நான் கொடுக்குறதில்ல. ஸோ வாட் இஸ் லாம்டா அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ், வாட் ஆர் த இன்டர்வியூ கொஷின்ஸு, அண்ட் நீங்கள் அதை கான்ஃபிடென்ட்டாக அதை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் யூஸ் கேசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இப்போ லாம்டாவை நான் ரியல் டைம் யூஸ் கேஸே காமிச்சு அதை நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணி போனாலும் உங்களோட ஃபியூச்சர் கம்பெனியில் அதே தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னு கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் நியூ லாம்டா, நியூ யூஸ் கேஸ், நியூ சர்வீசஸோட இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நம்ம ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக பண்ணுவோம். பட் இன்றைக்கி வீடியோ என்ன கோல்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் லாம்டா, அதில் எவ்ரி டாபிக்ஸ் எவ்ரி திங் ரிலேட்டட் அண்ட் சரௌண்டிங் லாம்டா, அதோட தியரிட்டிக்கல் பார்ட்டு அண்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா லாம்டா மட்டுமே வச்சு நான் ஒரு ப்ராக்டிக்கலாக காமிக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக தான் காமிக்க முடியும். அப்போ நம்ம ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும்னா அடுத்த வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட்டு API கேட்வே அண்ட் DynamoDBன்னு ஒரு 2 சர்வீஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே நான் எண்டிங்கில் API கேட்வே அண்ட் DynamoDB வந்தாலே நான் சில ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் மல்டிபிள் சர்வீசஸ் இன்டெகிரேட் ஆகிறதுனால ஐ கேன் டூ சம் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் ஐ கேன் ஷோ எக்ஸாம்பிள். தேர்ட் வீடியோவை நான் ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவாக, விச் இஸ் ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர், ஒரு வெப்சைட்டையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாம்டா பேஸ் பண்ணி சர்வர்லெஸ்ஸாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த 3 வீடியோஸுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இந்த சர்வர்லெஸ் மாடலில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாம்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ லாம்டா எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்றது நம்ம லெட்ஸ் கெட் பேக் டு டாபிக். ஸோ இப்போ நம்ம என்னென்னா லாம்டா, ஸோ இந்த லாம்டா என்னென்னா இட்ஸ் ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்லெஸ்னால் என்னென்னா ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் லாம்டா கோட் ரன் ஆகும். அப்படின்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு பைத்தன் கோடு இருக்குது. இந்த கோடு வந்து 24/7 ரன்னிங்கில் இப்போதைக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே எனக்கு ரன்னிங்லலாம் கிடையாது. பட் இதுவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ECSல ஃபார்கேட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பைத்தன் கூட ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன்.
ஸோ ஃப்ளாஸ்க்குன்றது என்னன்னா ஒரு வெப் சர்வர், அது 24/7 ரன்னிங்லேயே இருக்கும், என் கண்டெய்னர் ரன்னிங்லேயே இருக்கும். அப்போ யார் வந்தாலும் என்னோட ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணுவாங்க, அந்த கண்டெய்னர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், வெப்சைட்டு டிஸ்பிளே ஆகும், இல்லை அவுட்புட் ஏதோ ஒரு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ அப்போ வென் யூ ஆர் கோயிங் வித் ECSனாலே உங்களோட கண்டெய்னர்ஸ் வில் ரன் லைக் நாட் ஃபார் எவர், பட் இட் வில் ரன் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், மல்டிபிள் டேஸ் கூட ரன் ஆகலாம். ஆனால் லேம்டா அப்படி ரன் ஆகாதுங்க. உங்கள் லேம்டாவோட மேக்ஸிமம் டைம் லிமிட்டே என்னென்னா 15 மினிட்ஸ் தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம பற்றி இன்னும் அடுத்து அந்த நான் டைம் செக்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி வரும்போது நான் வரேன். உங்கள் லேம்டாவோட மேக்ஸிமம் ரன் டைம், ஸோ மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு லேம்டானால ரன் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் ஆன் AWS. அப்போ 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் உங்கள் ஒர்க்கே இருக்க போகுது. அப்போ லேம்டா எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. லேம்டா எப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் பேஸ்ட் ஆன் அ ஈவெண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கோட்லேயுமே ஈவெண்ட்டுன்னு சொல்கிற நம்ம பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் ஈவெண்ட் தான் உங்கள் லேம்டா கோட் ரன் ஆகும். ஈவெண்ட்னா என்னது? இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பைத்தன் கோட் இருக்குங்க. இது ரன் ஆகுதானா? இப்போ கிடையாது. எப்போ ரன் ஆகும்னா, இஃப் ஐ கோ அண்ட் கிளிக் ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ரன் ஆகுது, அவுட்புட் காமிக்குது, டெட் ஆயிடுது. இதே தான் லேம்டாலையும் நடக்க போகுது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே ஈவெண்ட் என்னென்னா, நான் போயிட்டு ரன் பைத்தன் கோடுன்னு கிளிக் பண்ணது தான் ஒரு ஈவெண்ட். அதே மாதிரியே நம்ம ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போதும் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ட்ரிகர்ஸ் ஆர் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ஈவெண்ட் தான் நம்ம லேம்டாவை ட்ரிகர் பண்ண போது அது கோட் எக்ஸிக்யூட் பண்ணும். 15 மினிட்ஸ் மேலே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அலௌடே கிடையாது. எக்ஸிக்யூட் பண்ணி முடித்தோடனே நம்ம மோஸ்ட்லி நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் த ஜாப் இஸ் கம்ப்ளீட், லேம்டா டெட் ஆயிரும். அப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்மளுக்கு டேட்டா ப்ராசஸிங்க்கு, APIஸ்க்கு, ஸ்ட்ரீம் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி நம்ம லேம்டாலாம் பில்ட் பண்ணலாம். அது எல்லாமே ரியல் டைமில் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு என்னென்னா, இங்கே வரது வந்து என்னென்னா, இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபைல் போகிறதுன்றது கன்சிடர் இட் ஆஸ் ஒரு ரெக்வஸ்ட். நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி. அந்த ஈவெண்ட் என்ன பண்ணால் லேம்டாவை ட்ரிகர் பண்ணால் அதனால லேம்டா ரன் ஆகுதுங்க. ஸோ அப்போ இங்கே என்னென்னா, எனக்கு ஹலோ ஃப்ரம் லேம்டான்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் அவுட்புட் வரதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ லேம்டா இஸ் சர்வர்லெஸ். ஸோ அதனால் என்னென்னா, ஸோ இட் வில் பி இட்ஸ் அன் ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர். ஏன்னா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க்கே ஆகுது. ஏதாவது ஒரு கிளிக் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு யூசர் ரெக்வஸ்ட் கொடுத்தாலோ ஒர்க் ஆகும். அப்போ அந்த ஈவெண்ட் வந்து டக்குன்னு நீங்கள் 10 மணிக்கு ஒரு சேல் போடுறீங்க உங்களோட வெப்சைட்டில், 10 மணிக்கு யூசர் ரெக்வஸ்ட்டு ஸ்பைக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம EC2 பேஸ் பண்ணியோ இல்லை ECSலாம் பேஸ் பண்ணோன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னு ஒன்று செட் பண்ணுவோம். அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணுவோம்னா புதுசாக மிஷின்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம். பட் ஆனால் அதெல்லாம் லேம்டாவில் AWSே பார்த்துக்கலாம். அப்போ என்னன்னா, இப்போ நான் டக்குன்னு ஒரு ஹை நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பாருங்களேன் டயக்ராமில். ஸோ இப்போ ரெக்வஸ்ட் இன்ஃபினைட்டாக வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக புது லேம்டாஸ் கிரியேட் ஆகும், அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் வென் இட் பிகம்ஸ் ஐடில், திருப்பி நார்மல் டிராஃபிக் வரும்போது லேம்டாவே ஸ்கேல் டவுன் ஆயிருங்க. அப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு லேம்டா கிரியேட் ஆகும். அப்போ ரெண்டாவது ரெக்வஸ்ட்டுக்கு இன்னொரு புது லேம்டா தான். ஸோ அப்போ அதனால தான் லேம்டாவை நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கிட்டப்பில் கம்ப்ளீட் நான் ரீட்மி ஃபைலில் டாக்குமெண்டேஷன் கொடுக்குறேன். அந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கிறது எல்லாமே லேம்டாவோட இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஷின்ஸு, நாட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி இருக்காது. லேம்டாவோட ஃபீச்சர்ஸ். லேம்டா இந்த மாதிரி 15 மினிட்ஸ்க்கு ரன் ஆகுங்க, இட் இஸ் ஸ்டேட்லெஸ், அது வால்யூம் சைஸ் எவ்வளோ கொடுக்கும், அந்த மாதிரி நம்ம இந்த என்னென்ன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அபவுட் லேம்டான்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொஷின் வித் ஆன்சர் மாதிரி இருக்காது. ஸோ அப்போ இட்ஸ் அன் ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர், இட்ஸ் இஸ் ஈவெண்ட் ட்ரிவன் எக்ஸிக்யூஷன். ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி லேம்டா ரன் ஆகும், அப்புறம் டெட் ஆயிரும். அண்டு இங்கே நீங்கள் ப்ரைஸிங் எப்படின்னா பேப்பர் எக்ஸிக்யூஷன். அப்போ இங்கே என்னன்னா அடுத்த பேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்தோனாலே நீங்களே பார்க்கலாம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் 1 million வரைக்கும் இட் இஸ் ஃப்ரீ தான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே வச்சு இப்போ 2 lakhs 3 lakhsன்னு வருது. வென் இட் பிகம்ஸ் 10 lakhsனா அப்போ தான் காஸ்ட் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் பாருங்களேன், ஸோ அப்போ நான் when it reaches 10 lakhs which is 1 million மேலே போகும்போது காஸ்ட் வருது. எனக்கு 2 million 3 million போகும்போது கூட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி ஹை. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே நார்மலாக வரும்போது இல்லை ஸ்பைக் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லேம்டா வந்து நீங்கள் பர் ஹவர் பேசிஸில் ரன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா EC2ன்றது என்னென்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே யூ ஆர் ரன்னிங் அன் EC2 இன்ஸ்டன்ஸ். அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும், நீங்கள் ஒரு மாடல் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே கன்சிடர் ஐ ஹாவ் அன் EC2 மிஷின். ஸோ ஃபஸ்ட்டு EC2ன்னு எடுத்துக்கலாம். இந்த EC2க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணுவீங்க.
ஸோ எனக்கு C4.large இல்லை T3.large அந்த மாதிரி யூ ஹேவ் அன் இன்ஸ்டன்ஸ் டைப். அப்போ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா 4 virtual CPU அண்ட் 8 GB ஆஃப் ரேம்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதுக்கு என்னன்னா தே வில் ஹாவ் அ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ். உங்களுக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக கொடுத்துருவோம். அப்போ நான் EC2லேயே போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்சஸில் நீங்களே பார்த்தீங்கனாலே இப்போ நான் 4 GBU 4 CPU அண்ட் T3ல 4னா 16 போகுது. ஓகே, ஸோ 4 CPU அண்ட் 16 GB ஆஃப் ரேமுக்கு பர் ஹவர் உங்களுக்கு $1.19 ஆன் லைனக்ஸ்க்கு. விண்டோஸ்னா 2-3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எடிஷனுக்குமே அவன் என்னன்னா தே ஹாவ் அ ப்ரைஸிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அவன் வச்சிடறாங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுறீங்களோ இல்லையா, இப்போ இந்த 16 GB ரேம் இருக்கிறதுல 16 GB நீங்கள் யூஸ் பண்ணாலும் 2 GB 3 GB ஆஃப் ரேம் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் மாற போகிறது கிடையாது. ஸோ அப்போ யூ ஆர் பேயிங் அ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் when you are going on a server based model which is EC2 இல்லை இந்த மாதிரி நீங்கள் EC2ன்னு சொல்லிட்டு போகும்போது இல்லை Kubernetesன்னு போகும்போதும் உங்களுக்கு ஒவ்வொரு மெஷினுக்கும் உங்களுக்கு எவ்ரி ஒர்க்கர் நோடுக்கும் இதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக இருக்கும். எவ்ரி ஹவருக்கு அந்த ப்ரைஸ் அவங்க போட்டு உங்களுக்கு பில்லை கிளைம் பண்ணிடுவாங்க. வெதர் யூ ஆர் கன்சியூமிங் ஆர் வெதர் யூ ஆர் நாட் கன்சியூமிங் அந்த பில்லு சேம் தான். ஆனால் இதுவே லெட்ஸ் ஐ வாண்ட் டு கோ ஆன் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் டேக் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ greens.in அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா கிரீன்ஸ் டெக்னாலஜிஸோட பேஜ் என்கிட்ட இருக்குங்க. ஸோ இந்த பேஜுக்கு என்னென்னா எனக்கு அதிகப்படியான யூசர் டிராஃபிக் எவ்ரிடே thousands or 10,000s ஆஃப் யூசர்ஸ் வருவாங்கன்னா நோ. இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி பேஜ் தான். இங்கே லாகின் லாக் அவுட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு போர்ட்ஃபோலியோ பேஜ் எக்ஸ்பிளைனிங் ஆர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வேர் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ தான். இல்லை ஃபோன் நம்பர்லாம் எடுத்துக்கலாம், இல்லை காண்டாக்ட்னு கொடுத்து எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பேஜ் தான். இப்போ இதில் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு டிராஃபிக் அதிகமாக வருமானா கிடையாது. ஸோ டிராஃபிக் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் தான். ஸோ அப்போ மேபி ஒரு 10 யூசர்ஸோ இல்லை 50 யூசர்ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாலே பெருசு. ஏன்னா இட்ஸ் அ லொக்கேஷன் பேஸ்டு. நம்மளுக்கு இப்போ மோஸ்ட்லி என்னென்னா கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் இஸ் இன் தமிழ்நாடு அண்ட் என்னென்ன அரௌண்ட் தமிழ்நாடு தான். குளோபலில் எல்லா கண்ட்ரீஸும் இருக்கானா நாட் எட். ஸோ அப்போது இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ். அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து என்னென்னா மோஸ்ட்லி அப்போ தமிழ்நாடு ஒரு இந்தியா இந்த சரௌண்டிங் இது தான் டிராஃபிக் அதிகமாக வரும். அப்போ நம்ம நைட்டு தூங்குற இடத்துல டிராஃபிக் வருமானா வராது. இதே ஒரு வேர்ல்டு வைட்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸில் எப்போ வேணாலும் டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அப்படி டிராஃபிக் வரப்போகிறது இல்லை. அப்போ எனக்கு நைட்டு 2 மணி 3 மணி அப்படின்ற டைமில் நான் லேம்டாக்கு வந்து நான் EC2 பேஸ் பண்ணி நான் போயிட்டேன்னா, ஸோ EC2 பேஸ் பண்ணி நான் போனேன்னா எவ்ரி ஹவர் ஈவன் ஆன் மிட் நைட்ஸ் 1 AM 2 AM 3 AM டிராஃபிக்கே கம்மியாக இருந்தாலும் அந்த சர்வருக்கு நான் சார்ஜஸ் கொடுக்குறேன். அப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபார் அ ஸ்மால் சைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் இல்லை இந்த மாதிரி டிராஃபிக் கம்மியாக இருக்கிற அப்ளிகேஷன் வேறு காஸ்ட் மேட்டர்ஸ் தேவையில்லாமல் நான் அதிகப்படியான காஸ்ட் பே பண்ண நான் விரும்பலை. இந்த சுச்சுவேஷன்லாம் யூ கேன் கோ ஆன் அ சர்வர்லெஸ் மாடல் விச் இஸ் ஈவென்ட் பேஸ்ட். நைட்டு 1 மணிக்கு என் வெப்சைட் greensTech.in அப்படின்னு அடிக்கிறாங்கன்னா அது ஒரு ஈவெண்ட். ஸோ ஒரு ப்ரௌசரில் போய் greensTech.in அடிக்கிறாங்க. ஸோ Route 53 வழியாக API கேட்வே, நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோவில் படிப்போம், API கேட்வே வழியாக லாம்டா ட்ரிகர் ஆகுங்க. லாம்டா ஆன் ஆகும், வெப்சைட்டை சர்வ் பண்ணும், லாம்டா டெட் ஆயிரும், யூசருக்கு பேஜ் வந்துருச்சு. வேறு ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரீன்ஸ்டெக் பேஜ்லேயே கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணுறாங்களா, ஒரு ரெக்வஸ்ட், அது ஒரு ஈவெண்ட். ஸோ லாம்டா ஆன் ஆகும், சர்வ் பண்ணும், டெட் ஆயிரும். அப்போ அந்த யூசர் அந்த க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த வெப் பேஜ் அப்படின்னா 2 ரெக்வஸ்ட், அந்த 2 ரெக்வஸ்ட்டுக்கு மட்டும் ரொம்ப நெக்லிஜிபிள் பில்லு தான் வரப்போகுது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நத்திங். ஸோ அந்த 2 ரெக்வஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஆன் அ ரெக்வஸ்ட் பேஸ்ட் மாடலில் தான். ஸோ யூ ஆர் கோனா பே பர் எக்ஸிக்யூஷன் மாடல் விச் இஸ் அந்த லாம்டா எக்ஸிக்யூட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் தான் பே பண்ண போகிறீங்க, நாட் ஆன் அ ஹவர்லி பேசிஸ். அண்டு லாம்டா இஸ் ஆல்சோ ஸ்டேட்லெஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்லெஸ்னால் என்னென்னா இப்போ நான் இந்த ஒரு ஈவெண்ட்க்கு ஒரு லாம்டா கிரியேட் ஆகும் அண்ட் டெலீட் ஆயிரும். அப்போ நீங்கள் லாம்டாவை பில்டு பண்ணும்போதும் சரி, கோட் அடிக்கும் போதும் சரி, தே ஆர் டெம்ப்ரரி அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம EC2 பேஸில் EC2லாம் என்னென்னா உங்களோட சர்வர் எப்போவுமே ரன்னிங்லேயே இருக்கும். அப்போ நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் லோட் பண்ணுறோம், இல்லை சென்சிட்டிவ் டேட்டா ஏதாவது வைக்கிறோன்னா அது அந்த EC2வில் பத்திரமா அங்கேயே இருக்கும். ஸோ வென் யூ ஆர் ஸ்கேலிங் டவுன் இட் வில் பீ தேர். ஆனால் லாம்டா ஸ்டேட்லெஸ். ஸோ அப்போ அது இட் வில் ரன், இட் வில் டை. அப்போ உள்ள ஏதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் உங்கள் டாக்கர் கண்டெய்னரை டெலீட் பண்ணால் உள்ளே இருக்கிற டேட்டாவும் போயிடும்,
அப்போ நம்ம தனியாக எங்கே வைக்கணும், வால்யூம்ன்ற கான்செப்டில் வைக்கணும். ஸோ தட் கண்டெய்னர் டெலீட் ஆனாலும் வால்யூமில் டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாம்டாவில் அந்த மாதிரி வால்யூம்லாம் இல்லை. நீங்கள் உங்களோட கண்டெய்னர் டிலீட் ஆச்சுன்னா உள்ளே என்ன டேட்டா ஜென்ரேட் ஆனாலும், என்ன ஃபைல் நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்களோ, க்ரியேட் பண்ணுறீங்களோ, ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டாவும் போயிடும் இஃப் இட் இஸ் இன்சைட் யூர் லாம்டா. அப்போ அதை எங்கேயாவது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் இந்த டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சோஃபார் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் லாம்டானா என்ன. 15 மினிட்ஸுக்கு தான் ரன் ஆகும், அதுக்கு மேலே ரன் ஆகிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இட் இஸ் ஸ்டேட்லெஸ், இட் இஸ் அன் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர், எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்காது. அண்ட் நீங்கள் ப்ரைஸுமே பேப்பர் எக்ஸிக்யூஷன் மாடலில் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ லாம்டா அண்ட் ஹவு லாம்டா ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போயிட்டு நான் ஒரு டேரெக்டாகவே ஒரு ஃபங்க்ஷனே நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷனே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதில் ஒரு ரொம்ப சிம்பிளான நம்ம வில் கிரியேட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா அதுக்கடுத்து நான் செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக நம்ம இன்றைக்கி வந்து பெரிய கோட் அடித்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆட்டோமேஷன்லாம் இன்றைக்கி பண்ண போகிறதுங்க. அதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் பார்த்து பண்ண தான் போகிறோம். பட் இன்றைக்கி வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் தட் இஸ் அபவுட் லாம்டா. ஸோ கன்கரன்சினா என்ன, அதே மாதிரியே லாம்டா லேயர்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸில் லாம்டாவில் என்னென்னலாம் இருக்குன்றது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு லாம்டாவில் நம்ம என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு தாங்க க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம EC2ல ஒரு VM கிரியேட் பண்ணுறோமோ, EKSல Kubernetesஓ, அந்த மாதிரி we are going to create a function. ஸோ லாம்டானா we are going to create a function. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் C++, ஜாவா இல்லை பைத்தன்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி தான். you are going to create a function. அதுக்கு ஒரு இன்புட் கொடுப்பீங்கன்னா அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், அதுதான் ஃபங்க்ஷன். இல்லை மெத்தடுன்னு சொல்லுவாங்க ஜாவா C++லாம். ஸோ மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் இஸ் சேம். அதே தான் AWSலையும். லாம்டானா you are able to create functions. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா, ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். இல்லையா யூ கேன் யூஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆல்சோ. ஸோ ப்ளூ பிரிண்ட்னா என்னென்னா, நம்மளுக்கு அவைலபிளாக நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம பைத்தன் பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் லாம்டா HTTPயா, இல்லை உங்களுக்கு எதாவது பேட்ச் ஜாப் ரன் பண்ணுமா, இல்லை லெக்ஸு, க்ளவுட் வாட்ச், இந்த மாதிரி ரெக்கக்னிஷன், இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் ப்ளூ பிரிண்ட் வேணுமானா நீங்கள் அப்போ ப்ளூ பிரிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். There is also an option of going container image. இதை பற்றியும் நான் பேசுகிறேன். நான் ஏன் லாம்டாவை AWS சீரீஸில் முன்னாடியே போட்டிருக்கலாம், ஏன் டாக்கரு, Kubernetes, ECS இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு ஏன் லாம்டா வரணும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் லாம்டாவுமே கண்டெய்னர் தாங்க. ஸோ உங்களோட லாம்டாவுமே என்னென்னா பிஹைண்ட் த சீன்ஸில் கண்டெய்னர் தான் கிரியேட் ஆகுது. ஸோ லாம்டா வில் கிரியேட் அ டெம்பரரி கண்டெய்னர். அது கண்டெய்னருக்குள்ளே தான் உங்கள் கோடை ரன் பண்ணும். ஏன்னா அல்டிமேட்டாக நான் சொன்ன மாதிரி, இஃப் யூ வாண்ட் டு ரன் யுவர் கோட் யூ நீட் அ மெஷின். ஒரு OS ஒரு பேக்கேஜ் இல்லாமல், ஒரு சாஃப்ட்வேர் டிபெண்டன்சி இல்லாமல் உங்கள் கோடை ரன்னே பண்ண முடியாது. ஏன்னா கோடுன்றது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், ஒரு ஃபைல் தான். ஒரு ஃபைலில் சில லைன்ஸ் ஆஃப் கோடெல்லாம் இருக்குது, வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்போ அதை ரன் பண்ணுறதுக்கு யூ நீட் அ பிளாட்ஃபார்ம். ஒரு எனிதிங், உங்களோட டிவிஆர் கூட இருக்கலாம், இல்லை பழங்காலத்து மொபைல் ஃபோனாக கூட இருக்கலாம். ஸோ பழங்காலத்து மொபைல் ஃபோன்லாம் கேம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஜாவான்னு ஃபஸ்ட்டு வரும், ஏன்னா ஜாவா பேஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அந்த மாதிரி யூ நீட் அ பிளாட்ஃபார்ம் டு ரன் யுவர் கோட். அப்போ இங்கேயுமே சர்வர்லெஸ் டசன்ட் மீன் தெர் இஸ் நோ பிளாட்ஃபார்ம். பட் நீங்கள் என்னென்னா உங்களோட சர்வரை நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறது இல்லை. ஸோ AWS இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது கண்டெய்னர் இருக்குன்னா ECRலேருந்து கண்டெய்னர் கூட கொடுத்துக்கலாம். அந்த கண்டெய்னரில் உங்களோட கோடை ரன் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் இல்லைங்கண்ணா இப்போ கண்டெய்னர் இமேஜ்லாம் இல்லை, டேரெக்டாக நான் ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அப்போ மீனிங் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட ரன் டைமில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ என்னோட ஃபங்க்ஷன் பேர் என்னென்னா, நான் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் கொடுத்துறேன். ஒரு ஜஸ்ட் லேர்ன் வித் மித்ரன், அதில் LWMன்னு ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். அண்டு ரன் டைம் என்ன, இங்கே என்ன லாங்குவேஜ் ரன் பண்ண போகிறீங்க இதில். ஸோ ஐம் கோயிங் டு சே Python 3.14. ஸோ அது லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் பைத்தனு. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் டு ரன் மை ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இப்போ நம்மளுக்கு இதில் புதுசாக சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் இப்போ நம்மளுக்கு அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்ஸில் இந்த நியூன்றது எல்லாமே ரொம்ப ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபீச்சர்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி லாம்டாவில் நம்ம சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவோம், ஆனால் இப்போ AWS புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அப்போ சொல்லிட்டு இருந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ இது ஒரு லேட்டஸ்ட் வீடியோவாகவே கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனேபிள் டியூரபிள் எக்ஸிக்யூஷன் டு சிம்பிளிஃபை பில்டிங் ரெசிலென்ட் மல்டி ஸ்டெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன, சைட்லேயே நம்மளுக்கு டியூரபிள் எக்ஸிக்யூஷன்னா என்ன, இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். என்னோட கேமராவும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
லேம்டா என்ன ஆகும்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரியே லேம்டா when you are having an event என்னன்னா ட்ரிகர், யாரோ ஒருத்தவங்க லேம்டாவை ட்ரிகர் பண்ணுறாங்க, லேம்டா எக்ஸிக்யூட் ஆகுது, இன் பிட்வீனில் லேம்டா ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ரீட்ரை பண்ணும்போது முதல்ல இருந்து தாங்க ரீட்ரை பண்ணும், எங்கே விட்டுச்சோ அங்கேருந்து ரீட்ரை ஆகாது. அப்போ ஸோ வாட் இட் இஸ், ஸோ இந்த டியூரபிள் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது என்னன்னா, இது இப்போதைக்கு பைத்தன் அண்ட் நோட் ஜேஎஸ்ன்ற 2 ரன் டைமுக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, ஸோ AWS லேம்டா டியூரபிள் ஃபங்க்ஷன் சப்போர்ட்ஸ் டியூரபிள் எக்ஸிக்யூஷன். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நம்ம AWS அடுத்து நீங்கள் இந்த சர்வர்லெஸ் மாடல்னு ட்ராக்கை படிக்கிறீங்கனாலே அடுத்து டேட்டா இன்ஜினியரிங், ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ட்ராக்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கெல்லாமே லேம்டாலாம் நமக்கு முக்கியமாக தேவை தான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு மல்டி ஸ்டெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி உங்கள் ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணணும், ரெஸ்யூம் பண்ணணும், ஈவன் ஆஃப்டர் இன்டரப்ஷன், அப்படிலாம் நீங்கள் என்னன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்னன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் டுகெதர் வித் அண்ட் எஃபிஷியன்சி வெயிட் ஃபார் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட். ஈவன் ஃபார் 1 year ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருக்கு, அடுத்த ஸ்டெப் ரன் ஆகணும்னா நடுவில் இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ஒரு புது ஃபீச்சர் தான். இது நம்ம டேட்டா இன்ஜினியரிங் அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் போகும்போது நம்ம பார்ப்போம். பட் நவ் ஃபர்தர் நம்மளுக்கு இப்போ இன்டரப்டே ஆனாலும் அகெயின் ரீட்ரை ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த டியூரபிள் எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் வி டோன்ட் நீட் ரைட் நவ். அண்ட் ஆர்கிடெக்சர் என்னது, 8664 விச் இஸ் உங்களோட பைத்தன் கோடு ஆர்ம் பேஸ்ட் ப்ராசஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டெல் பேஸ்ட் அந்த மாதிரி ப்ராசஸர் ஃபேமிலி. அதில் என்ன ஆர்கிடெக்சர் அந்த ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு 64 பிட்டு 86 இந்த இது நீங்கள் ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, லேம்டா இட் வில் கிரியேட் அ IAM ரோல் ஃபார் யூங்க. ஸோ இந்த ரோலுமே நம்ம 2 டைப்பாக இருக்குது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுப்போம், விச் இஸ் லேம்டா எக்ஸிக்யூஷன் ரோல் and resource based policy. ஓகே, ஸோ லேம்டா எக்ஸிக்யூஷன் ரோல்னு இருக்கு, அப்போ ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசின்னு இருக்கு. இது எப்படி நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு என்னன்னா, ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ எக்ஸிக்யூஷன் ரோல் அப்படின்னு. எக்ஸிக்யூஷன் ரோல் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பெயின் டயக்ராம் எடுத்துக்கிறேங்க. ஸோ பெயின் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த 2 ரோலை பற்றி இந்த டாப்பிக்கை பற்றியும் நம்ம என்னன்னா வில் டாக் அபவுட் இட். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் யுவர் லேம்டா. ஸோ நான் ஆரஞ்ச் கலரே எடுத்துக்கிறேன், நான் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லேம்டா என்ன பண்ண போகுதுன்னா, இட் இஸ் கோயிங் டு டூ சம் ஆட்டோமேஷன்ஸ். அது என்ன வேணாலும் ஆட்டோமேஷனாக கூட இருக்கலாம், ஒரு ரியல் டைம் சினாரியோவாக கூட இருக்கலாங்க. ஸோ அந்த ரியல் டைம் சினாரியோ என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பேசுகிறேன். இது நம்ம இந்த ஆட்டோமேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will do it in our next video. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு let us say I have an S3 bucket. இதுதான் என்னோட S3 bucketன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். இது ஒன் ஆஃப் த ட்ரிகர்ஸுங்க. உங்களோட லேம்டா ஃபங்க்ஷனுக்கு S3 bucket கூட ஒன் ஆஃப் த ட்ரிகராக இருக்கலாம். இல்லை ட்ரிகர் என்னன்னா, இஃப் someone is uploading a file, ஒரு ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இந்த S3 bucketக்கு அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைல் அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. ஓகே, ஸோ ஃபைல் அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஹேப்பனிங். அப்போ என்னன்னா, எனக்கு இந்த S3ல ஒரு ஃபைல் வந்துச்சுன்னா புதுசாக, ஸோ இது ஒரு ஈவெண்ட், புதுசாக ஒரு ஃபைல் அப்லோட் ஆகுது, ஒரு ஈவெண்ட். ஸோ அப்போ நம்ம லேம்டா கிட்ட என்ன பண்ணலாம்னா ட்ரிகரை S3 பக்கெட்டாக செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபைல் அப்லோட் ஆச்சுன்னா எனக்கு நீ லேம்டா நீ எக்ஸிக்யூட் ஆகு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அப்போ எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ணணும், ஏதோ ஒரு சம் ஆட்டோமேஷன், அதனால தான் நீங்கள் ஏதோ இந்த ஃப்ளோவே செட் பண்ணுறீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, வாட் இட் இஸ் டூயிங் இஸ் இந்த ஃபைலை லேம்டா எடுத்து ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், இந்த ஃபைல் அப்லோடிங் என்னென்னா இட்ஸ் அன் இமேஜ். ஸோ ஒரு இமேஜை நீங்கள் ஒரு ஃபைலாக அப்லோட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அன் இமேஜ். நார்மலாக நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், நம்ம ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாஸ்லாம் நம்மளோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாங்க. த ப்ராப்ளம் இஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஐஃபோனில் இல்லை ஒரு சாம்சங் S24 அல்ட்ரா அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சூப்பரான ஃபோன்லாம் வச்சுருக்கீங்க. அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே இட் வில் கம் அண்டர் மல்டிபிள் மெகாபைட்ஸ். ஏன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஜூம் பண்ணலாம், இட் இஸ் ஆன் அ ஹை கிளாரிட்டி. அப்போது நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், அந்த வெப்சைட்டில் நான் என்ன பண்ணலான்னா யூசர் அவங்களோட டிஸ்பிளே பிக்சரை வைக்கலான்னு இருக்காங்க. ஸோ ஏன்னா கிட்டப்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக போனோம்னா கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாலே கிட்டப் சோஷியல் மீடியாலாம் கிடையாது. ஆனால் இஃப் ஐ ஓப்பன் கிட்டப்னாலே இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் என்னோட ப்ரொஃபைலில் என்னோட ஐகான் இருக்குது. இந்த ஐகானில் நான் என்ன பண்ணலாம், என்னோடய ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லை ஐ கேன் கீப் எனி திங். ஸோ ஐ கேன் டூ இட். சப்போ ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், எனி திங்.
உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜாக அப்லோட் பண்ணலாங்க. இதெல்லாம் நம்ம சிஸ்டம் டிசைனில் ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூஸரோட ஃபோட்டோவே ஒரு 5 MB கிட்ட இருக்குங்க. அப்போ 100 பேர் அப்லோட் பண்ணாலே 500 MB உங்கள் ஸ்டோரேஜில் அவுட்டு. பட் உங்கள் வெப்சைட்டு ஆயிரக்கணக்கான யூசர்ஸ் 10,000 யூசர்ஸ் வராங்கன்னா ஒரு ஃபோட்டோவுமே இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் 5 MBயில் நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட பேக் எண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? யூ ஆர் எக்ஸாஸ்டிங் யுவர் ஸ்டோரேஜ். நம்மளுக்கு அந்த 5 MBயோட ஹை குவாலிட்டியோட பிக்சர் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் நீங்கள் கூகுள் டிரைவ் மாதிரியோ இல்லை அவங்க வந்து இந்த ஃபோட்டோவை திருப்பி டவுன்லோட் பண்ணி அவங்க பார்க்க போகிறதுலாம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஃப் அ யூசர் இஸ் அப்லோடிங் அன் இமேஜ், ஒன்று நீங்கள் உங்களோட பேக் எண்ட்லேயே சர்வர் சைடு EC2 சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் டூ அன் ஆட்டோமேஷன். இந்த மாதிரி அதை ஃப்ளாட்டன் பண்ணுவாங்க இமேஜை. இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் லேம்டாவில் கூட யூ கேன் டூ அன் ஆட்டோமேஷன். ஆனால் அது டிபியாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல சம்ஒன் இஸ் அப்லோடிங் அ ஃபைல் பட் யூ வாண்ட் டு ஃப்ளாட்டன் இட் அவுட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு லேம்டாவில் யூ கேன் ரைட் அ பைத்தன் கோட் ஸோ டு ஃப்ளாட்டன் த இமேஜ். ஸோ இது வந்து டெக்னிக்கல் வேர்டு ஃப்ளாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளாட்டன் த இமேஜ்னா என்னன்னா, இட் வில் நீங்கள் இப்போ இந்த 5 MB எதனால் வருது? நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணால் கூட அது கொஞ்சம் கிளாரிட்டி அப்படியே ரீட்டைன் ஆகும். பட் ஃப்ளாட்டன் பண்ணிட்டாங்கன்னா, ஜூம் பண்ணிங்கன்னா பிக்சல் பிரேக் ஆகும். ஸோ அப்போ கிளாரிட்டி போகும். பட் ஆனால் ஆஃப்டர் ஃப்ளாட்டனிங் இட் உங்களோட இமேஜ் சைஸ் 5 MBலேருந்து கிலோபைட்ஸ் கணக்கில் வந்துடுங்க. ஸோ இட் வில் பி லைக் 100 கிலோபைட்ஸ் 200 கிலோபைட்ஸ்னு சொல்லிட்டு கம்மியாகும். அப்போ கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கோ அண்ட் ஸ்டோர் இட் இன் யுவர் பேக் எண்ட். ஸோ அப்போ வேறு ஏதாவது இன்னொரு S3 பக்கெட்லையோ இல்லை உங்களுக்கு எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் ஸ்டோர் இட். அப்போ இது ஒரு ஆட்டோமேஷன். ஸோ சம் டைப் ஆஃப் ஆட்டோமேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் முதல்ல நீங்கள் இந்த சர்வர்லெஸ்ன்ற மாடலை கேட்குறீங்கன்றனால. ஸோ அப்போ இது ஒரு ஆட்டோமேஷனாகவே நம்ம ரியல் டைமில் பண்ணலாங்க. ஸோ அப்போது நம்ம இங்கே நான் இந்த டேர்முக்கு என்னென்ன எதனால் இங்கே நான் இப்போ நான் சொன்னேன்னா, IAM ரோலுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளே வந்தேன். இப்போது there are 2 things. ஒன்று இந்த ஆரோ மார்க் அண்ட் இந்த ஆரோ மார்க்கு 2 ஆரோ மார்க் இருக்குங்க. ஸோ இந்த ஆரோ மார்க்குன்றது ட்ரிகர். ஸோ ட்ரிகர் பண்ணி நம்ம லேம்டாவை எக்ஸிக்யூட் பண்ணுது. அண்ட் இந்த ஆரோ மார்க் என்னென்னா அவுட்புட்டு, விச் உங்களோட லேம்டாவை நீங்கள் எங்கே போயிட்டு வைக்க போகிறீங்க, இல்லை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபைலில் எழுத போகிறீங்களா, இல்லை DynamoDBயில் அப்லோட் பண்ண போகிறீங்களா, இல்லை சம்வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர். அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு IAM பர்மிஷன் வேணும். அப்போ இதுதான் லேம்டா எக்ஸிக்யூஷன் ரோல், விச் இஸ் லேம்டான்ற ஒரு சர்வீஸு அது என்ன பண்ணுன்னா S3யில் போயிட்டு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும்னு நினைக்குது. அப்போ ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட பேசணுன்னாலே நம்ம IAM டாபிக் படி ரோலுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் லேம்டா எக்ஸிக்யூஷன் ரோல். அதுதான் நம்ம இங்கேயே நான் எழுதியிருப்பேன், அதை அப்படியே கூட காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நவ் வி நீட் அ லேம்டா எக்ஸிக்யூஷன் ரோலு. இதை நான் குட்டியாக கூட லெட் மீ மேக் திஸ் ஃபாண்ட் சைஸ் ஸ்மாலர். ஓகே, ஸோ வி நீட் அ லேம்டா எக்ஸிக்யூஷன் ரோல் ஸோ தட் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட லேம்டா கிட்ட பர்மிஷன் இருக்கும் S3 பக்கெட்டில் எழுதுறதுக்கு. அப்போ இங்கேவே அவன் என்ன சொல்கிறான்னா, ஸோ ஹியர் வி ஹேவ் பை டிஃபால்ட் லேம்டா வில் கிரியேட் அன் எக்ஸிக்யூஷன் ரோல் வித் த பர்மிஷன் டு அப்லோட் லாக்ஸ் டு Amazon CloudWatch. ஸோ அப்போ இந்த ரோலை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கஸ்டமைஸ் தி டிஃபால்ட் ரோல் லேட்டர் வென் ஆடிங் ட்ரிகர்ஸ். ஸோ ட்ரிகர் ஆட் பண்ணும்போதும் அவுட்புட் நீங்கள் எங்கே எழுதணும்னு எழுதும் போதும் அப்போ நீங்கள் என்னன்னா இந்த ரோலை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லை இப்போவே வேணும்னா நீங்கள் கூட புதுசாக ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு என்னென்னா டிஃபால்ட் பர்மிஷனோட ஒரு ரோல் கிரியேட் பண்ணி நம்ம சொல்லிடலாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே இங்கே டிஃபால்ட்டாகவே கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி கோடை ரன் பண்ணுறீங்களா, இங்கே நான் ரன் பண்ணுறேன், ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் வருது. அதே மாதிரியே லேம்டா ரன் ஆனாலும் அதோட அவுட்புட் வரும். ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும்போதும் எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும்போது அவுட்புட் வருது. பட் இந்த எல்லா அவுட்புட்டும் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா, இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அ CloudWatch. அங்கே ஒரு லாக் ஸ்ட்ரீம் கிரியேட் ஆகும், அதை நம்ம போய் பார்ப்போம். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அவுட்புட்டுன்றது நீங்கள் பார்ப்பீங்க, ரைட்? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, வெறும் பேசிக் இன்ஃபர்மேஷன்லேயே அதிலே நான் சில டேர்ம்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அகெயின் நம்ம அடுத்தடுத்த டாபிக் போகும்போது இது எல்லாத்தையும் நான் ரீகேப் பண்ணுவேன். இந்த எக்ஸிக்யூஷன் ரோல், ரிசோர்ஸ் பேஸ் பாலிசி, இதெல்லாம் என்னென்னு. ஸோ ரிசோர்ஸ் பேஸ் பாலிசி இஸ் ஆல்சோ சம்திங் யார் இந்த லேம்டாவை ட்ரிகர் பண்ணலாம். ஏன்னா அங்கே நான் இன்னொரு டேர்மும் நான் இங்கே வச்சுருந்தேன். ஸோ யார் இந்த லேம்டாவை ட்ரிகர் பண்ணுறது அப்படின்ற பர்மிஷனை தான் இந்த ரிசோர்ஸ் பேஸ் பாலிசி. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு இந்த யூஸர் ட்ரிகர் பண்ணணும், இந்த யூஸர்லாம் ட்ரிகர் பண்ணக்கூடாது, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் லேம்டாவை ட்ரிகர் பண்ண வைக்கலாம்.
அண்ட் இந்த S3 பக்கெட் இந்த லாம்டாவை ட்ரிகர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரிகருக்குமே ஒரு பர்மிஷன், லாம்டா இன்னொரு சர்வீஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு சர்வீஸ் டு இன்னொரு சர்வீஸ், ஃப்ரம் ஒன் சர்வீஸ் டு அனதர் சர்வீஸ்னாலே நம்மளுக்கு இங்கே பர்மிஷன்ஸ்லாம் உள்ளே வரணுங்க. ஸோ அப்போ நம்ம வி கேன் யூஸ் தீஸ் ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம டிஃபால்ட் ரோலே இருக்கட்டும் அண்ட் அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் நம்ம என்னென்னா லாம்டா அப்படின்றது டிஃபால்ட்டாகவே லாம்டான்ற ஃபங்க்ஷனாலிட்டியிலே ஆனால் இப்போ ரொம்ப ரீசெண்டாக AWS இன்ட்ரடியூஸ்ட் லாம்டா மேனேஜ்டு இன்ஸ்டன்சஸ். அப்படின்னா என்னென்னா ரன் EC2 இன்ஸ்டன்சஸ் மேனேஜ் பை லாம்டா வித் என்ஹான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் ஸ்கேலிங். ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டி ப்ரொவைடர்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் மாடல்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் EC2. ஏன்னா இப்போ இங்கே சர்வர்லெஸ்ன்னு பல வருஷமாக அவங்க போர்ட்ரே பண்ணுறது என்னென்னா நீங்கள் சர்வர்லாம் மேனேஜ் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் த ஈவெண்ட் ஸ்கேலிங் நீங்கள் ஒரு ஈவெண்ட் வருதுன்னா லாம்டா அதுவே ட்ரிகர் ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணிடும், டெட் ஆயிரும். ஆனால் நம்ம லாம்டாவில் என்ன பண்ணலாம்னா we can configure how much memory, எனக்கு இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம we are going to pay not on the hardware capacity, we are going to pay per execution model. ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் மாடலை பேஸ் பண்ணி தான் பே பண்ண போகிறோம். பட் சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட கோட் ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்குது, அந்த கோட் ரன் ஆகுறதுக்கு நல்ல ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி வேணும். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் 4GB 8GB அந்த மாதிரி ரேம்லாம் இல்லாமல் ஐ நீட் ஈவன் மோர் ஹையர் எண்ட். அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் லாம்டாவே அகெயின் அதுவும் சர்வர்லெஸ் தான், ஆனால் லாம்டா கிட்ட எனக்கு இந்த கெப்பாசிட்டி ப்ரொவைடர் இந்த ஹார்ட்வேரில் எனக்கு EC2 இன்ஸ்டன்சஸ் நீ ஏன் கிரியேட் பண்ணிக்கோ, அந்த EC2 இன்ஸ்டன்சஸில் என்னோட லாம்டாவை சர்வர்லெஸ்ஸாக நீ ரன் பண்ணு. ஏன்னா அகெயின் சர்வர்லெஸ்ஸாக என்னென்னா நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறதில்ல, இட் இஸ் கோயிங் டு ரன் ஆன் அ சர்வர் தான், ஆன் கிளவுடு, பட் AWS இஸ் கோயிங் டு டேக் கேர். பட் ஆனால் நீங்கள் வி கேன் சூஸ். இந்த மாதிரி இப்போ இது ரொம்ப ரீசெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காதுங்க, நீங்கள் போய் மாடிஃபை பண்ணணும், எனக்கு இவ்வளோ இந்த ஹார்ட்வேர் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் AWS அலோவ் பண்ண மாட்டான். பட் ஆனால் இப்போ தே ஆர் இன்ட்ரடியூசிங் திஸ் நியூ ஆப்ஷன் விச் இஸ் வேணும்னா நீங்கள் லாம்டா மேனேஜ்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பை டிஃபால்ட் மீது ஏதாவது உங்களுக்கு வேணுமானா நோ வி ஆர் நாட் கோயிங் டு எனேபிள் எனி ஆஃப் திஸ். ஆனால் இதை பற்றி நம்ம என்னென்னா சில விஷயங்கள் நம்ம பேசுவோம், இந்த VPCனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அண்ட் but for now let us first create a very simple lambda function. So let me create a function. So இப்போ create function கொடுத்தோன்னே உங்களுக்கு நான் கொடுத்த LWM learn with Mithranன்ற பேரில் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக இங்கேவே ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருக்கு. நான் LWMன்னு கொடுத்தனால LWM -role -something. ஸோ அப்போ இதுவே என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஒரு கோடு கிரியேட் ஆயிருக்குங்க. இப்போ AWS என்ன பண்ணிட்டான்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த பேஜ் அப்படியே உங்கள் ப்ரௌசர்லேயும் வந்துடுங்க. பாருங்களேன். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நீ பாருங்கள், நான் இந்த இடத்துல இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ யூ கேன் see here ப்ரௌசருக்குள்ளேயே விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துருச்சு. இது நீங்கள் இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் அப்படியே இங்கே ஓப்பன் ஆயிரும், இது இன்டெகிரேட் ஆயிரும். அப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் டேரெக்டாக என்னன்னா இங்கேவே யூ கேன் டைப் யுவர் கோட். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டைப். ஸோ ஹலோ ஃப்ரம் லாம்டா, இல்லை அதே மாதிரி ஹலோ ஃப்ரம் லாம்டா, இல்லை லேர்ன் வித் மித்ரன். இஃப் யூ ஆர் டைப்பிங் திஸ்னா உங்களுக்கு என்ன வரும்னா யூ வில் பி கெட்டிங் அன் அவுட்புட். ஸோ அப்போ நம்ம இங்கேவே கோட் அடிச்சுக்கலாம். கோட் அடிச்சுக்கிட்டு டிப்ளாய்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களோட இந்த கோடு போயிட்டு லாம்டாவில் போயிட்டு டிப்ளாய் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் ஹேவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட்டாக என்னென்னா நம்மளோட லாம்டாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஆப்ஷன்ஸ், அண்ட் இந்த கோடை ரன் பண்ணுறதுக்குமே ஸோ வி ஹேவ் சம் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்க்ரீனில் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ டெஸ்ட்னா என்னென்னா நான் இந்த கோடை ரன் பண்ணணும். ஸோ என்ன கோடு, நம்ம இங்கே எழுதியிருக்க கோடு, இங்கே நம்ம ஒரு பைத்தன் கோடு தான் எழுதியிருக்கோம். இந்த பைத்தன் கோடு என்னென்னா ஹலோ ஃப்ரம் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுக்கணும். அப்போ இது நம்ம டிப்ளாய் பண்ணியாச்சு, மீனிங் இட் இஸ் நவ் அப்லோடட் டு அவர் லாம்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்னா என்னென்னா ஆக்சுவலாக நம்ம எப்படி இங்கே பைத்தன் கோடை ரன் பண்ணுறோம் அந்த மாதிரி டெஸ்ட் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் டெஸ்டிங் யுவர் கோட் ஆர் ரன்னிங் யுவர் கோட் டு சி நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் ஒரு நியூ டெஸ்ட் ஈவெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டெஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா சிம்பிள் ரெஸ்பான்ஸ், என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ், ஒரு ஸ்ட்ரிங்கை எனக்கு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ் தான் ஈவெண்ட் நேமு. இது ஒரு சிங்க்ரனஸ் இன்வோகேஷன் அண்ட் ப்ரைவேட் ஷேரிங் அப்படின்னு. சிங்க்ரனஸ், சிங்க்ரனஸ், ப்ரைவேட் ஷேரபிள் இதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் தான். பட் இப்போதைக்கு நான் என்னென்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே விட்டுறேன். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் தம் as well.
அண்ட் நமக்கு ஜேசான் ஈவெண்ட்னா அங்கேயே கீ வேல்யூ பேர்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. லெட் மீ கிளிக் டெஸ்ட். நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்தனா எனக்கு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அப்போ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 விச் மீன்ஸ் 200நாலே சக்ஸஸ். ஓகே. அண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னா பாடி விச் இஸ் ஹலோ ஃப்ரம் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்றது தாங்க உங்களுக்கு பாடி ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. இது எக்ஸிக்யூட் ஆகுறது எனக்கு 1.95 மில்லி செகண்ட் வந்திருக்கு. அண்ட் இதை நான் பில் பண்ணது என்னன்னா 129 மில்லி செகண்ட். அண்ட் எவ்வளோ மெமரி யூஸ் ஆயிருக்கு, இதுதான் என்னோட லாக் அவுட்புட். ஸோ ஸ்டார்ட் ஐடி, எண்ட் ஐடி, ரெக்வஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னன்னா எனக்கு இந்த லாக் அவுட்புட்லாம் இருக்குங்க. இதை நம்ம அப்படியே போயிட்டு க்ளவுட் வாட்ச் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் ஐ கோ அண்ட் ஓப்பன் க்ளவுட் வாட்ச். ஸோ க்ளவுட் வாட்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஸோ யூ வில் ஹாவ் லாக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ லெட் அஸ் see நம்ம க்ளவுட் வாட்ச் கன்சோலே தே ஹாவ் வியூ லாக்ஸ், லாக் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளுக்கு இப்போ நான் இந்த லாக்ஸ்ன்றதுக்கு அடியிலேயே ஸோ வில் ஹாவ் AWS லாம்டா அண்ட் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குங்க. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸோ வில் ஹாவ் அ லாக் ஸ்ட்ரீம். ஸோ இந்த லாக் ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு யூ கேன் சி வாட் ஹேப்பன் இன் திஸ் டைம் ஸ்டாம்ப், இந்த லாக் ஸ்ட்ரீம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு கிரியேட் ஆகிருக்கிற லாக்ஸ். அண்ட் திஸ் இஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த லாக்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணேன். அதுக்கு எந்த விதமான ட்ரிகரும்லாம் நான் செட் பண்ணலை, டெஸ்டினேஷன்லாம் நான் செட் பண்ணலை. ஏன்னா நம்ம அந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு தான் இதுதான் ட்ரிகரு, இதுதான் நம்மளுக்கு அவுட்புட் டெஸ்டினேஷன். அப்போ இங்கே ஆட் ட்ரிகர்னு கொடுத்தாலே இங்கே டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் AWSக்குள்ளேயே லோட் பேலன்சர் இல்லை கோடு கமிட்டு இல்லை IoT, S3, DynamoDB இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மோஸ்ட்லி API கேட்வே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில். அண்ட் அதையும் தாண்டி நம்மளுக்கு பார்ட்னர் சோர்சஸ் விச் இஸ் நம்ம அவுட் சைட் ஆஃப் த AWSல இருந்தும் நம்மளுக்கு இத்தனை சர்வீசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கூடயும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னென்னா ஸோ தே ஹாவ் சம் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இப்போ இல்லை நான் என்ன பண்ணலாம்னா S3 அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணேன்னா S3ல என்ன பக்கெட்டு, அந்த பக்கெட்டில் என்ன டைப்பு. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ ஒரே ரீஜனில் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி நீங்கள் யார் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறாங்க, என்ன ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ட்ரிகராக ஆயிரும். அதே மாதிரியே டெஸ்டினேஷன் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு அது ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ண போகுது லாம்டா, அதை ப்ராசஸ் பண்ணி எந்த இடத்துல புஷ் பண்ண போகுது அப்படின்றது டெஸ்டினேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு லாம்டாவுக்கும் ஒரு ட்ரிகருன்றது இருக்கணும் அண்ட் ஒரு டெஸ்டினேஷன் சொல்லிட்டு இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சோஃபார் இந்த முதல் செக்மெண்ட்டில் ஒரு லாம்டானா என்ன, எப்படி ஒரு லாம்டா கிரியேட் பண்ணுறது, லாம்டாவில் ஒரு கோடை வெரி சிம்பிளான ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு கோடு, அந்த கோடை நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி ஒரு ரொம்ப சிம்பிளான ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்துட்டோம். எந்த விதமான ஆட்டோமேஷனும் நம்ம பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லாம்டாவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த IAM பர்மிஷன், இந்த ரிசோர்ஸ், இந்த சிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷனு அண்ட் அதே மாதிரியே நம்ம கன்கரன்சிஸ், லேயர்ஸு, இது எல்லாத்தையும் பற்றி வாட் ஆர் தே அப்படின்றத நான் டீச் பண்ண போகிறேங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலில் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனாக இருந்துட்டால் தான் அடுத்தடுத்து நான் எக்ஸாம்பிள் காமிக்கும் போது, ஏன்னா நான் இப்போ நம்ம ஒரு CI/CD பைப்லைன் பில்ட் பண்ணுறோம் டெவாப்ஸில், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்கிறோன்னா நம்ம அங்கே போயிட்டு நான் டீச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக அதை என்ன பண்ணுவோம்னா லெவரேஜ் தான் பண்ணுவோம், யூட்டிலைஸ் தான் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி ஐம் கோயிங் டு டீச் த லாம்டா டாபிக்ஸ் தியரிட்டிக்கலாக வாட் இட் இஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். அடுத்த செக்மெண்ட் அடுத்த கிளாஸ்லனா ஒரு கண்டினியூஷன் வீடியோ மாதிரி தான். API கேட்வே வித் லாம்டா, DynamoDBலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த சர்வர்லெஸ் அப்ளிகேஷன்லையும் லாம்டா யூஸ் பண்ணுவோம். அப்போ லாம்டாவோட யூஸ் கேசஸை நீங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ராக்டிக்கலாக பார்க்க தான் போகிறீங்க. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் லெட்ஸ் டாக் அபவுட் லாம்டாவோட இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பேசுவோம். ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தியரிட்டிக்கலாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். பேசுனதுலேயே திருப்பி நம்ம எடுத்து ஒரு தடவை ரீகேப் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். பண்ணுறதுலேயே நம்ம எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோங்க இன்டெப்த்தாக. ஸோ முதல்ல நம்ம பேச போகிறது என்ன, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அப்படின்னா நம்ம லாம்டாவோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். ஸோ ஆர்கிடெக்சர்னா என்னென்னா எப்படி லாம்டா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூட லாம்டா ஆர்கிடெக்சர்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் திஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெயிண்ட் டயக்ராம்லேயே கூட நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஒரு சில வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோ மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல there is something called as event source. ஸோ நம்ம ஹெட்டிங்லேயே 26ல் இருக்கா 36ல் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு முதல்ல we have something called as event source அப்படின்னு.
ஸோ இந்த ஈவெண்ட் சோர்ஸ் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ வாட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரிகரிங் அவர் AWS லாம்டா சர்வீஸ். ஸோ அப்போ நமக்கு இங்கே லாம்டா சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க போகிறோம். இந்த ஃப்ளோவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃப்ளோவை பற்றி இப்போ இன்டெப்த்தாக நம்ம பேச போகிறோம். அண்ட் இந்த லாம்டா சர்வீஸ்க்கு நம்மளுக்கு என்னன்னா, ஸோ இட் வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் அப்படின்றது. ஸோ நமக்கு லாம்டா சர்வீஸ்லேருந்து நெக்ஸ்ட் வில் ஹேவ் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட். லெட் மீ ரைட் தட் EXECUTION ENVI. ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். அண்ட் ஃபைனலாக யூ வில் ஹாவ் யுவர் கோட் அண்ட் யுவர் டவுன் ஸ்ட்ரீம் சர்வீசஸ். உங்களோட யோர் கோடுனே வச்சுக்கிறேன். அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் சர்வீசஸ் விச் இஸ் டெஸ்டினேஷன், ஆர் இதை நம்ம என்ன சொல்லலாம்னா டெஸ்டினேஷன் அப்படின்னே கூட நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ நமக்கு இஃப் சம்மன் இஸ் ஆஸ்கிங் யூ அபவுட் லாம்டாவோட ஆர்கிடெக்சர் என்ன, இல்லை லாம்டா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லலாம். இட்ஸ் சர்வர்லெஸ். யாரோ ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணுவாங்க, அந்த ட்ரிகர் வந்து லாம்டாவை ரன் பண்ணும். 15 மினிட்ஸ் மேலே லாம்டா ரன் பண்ணுறதுக்கு அலௌடு கிடையாது. இட் வில் டூ இட்ஸ் ஜாபை முடித்தோடனே டெஸ்டினேஷனில் எங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டோர் பண்ணிடும். இது வந்து ஹை லெவலில் சொல்லலாங்க, ஜஸ்ட் மேலோட்டமாக என்ன அப்படின்னு சொல்லணும்னா. பட் பிஹைண்ட் த சீன்ஸில் உண்மையிலேயே அந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃப்ளோவை தான் நீங்கள் ஆன்சர் ஆகும் இன்டர்வியூவில் சொல்லணுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்னன்னா, ஈவெண்ட் சோர்ஸ்னால் என்ன? ஸோ ஈவெண்ட் சோர்ஸ் இஸ் நத்திங் பட் எனி திங் விச் வில் ட்ரிகர் த லாம்டா ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ லாம்டா அதுவே தன்னால் ரன் ஆகாது. ஸோ லாம்டா டஸ் நாட் ரன் ஆன் இட்ஸ் ஓன். அப்போ யாரோ ஒருத்தங்க தான் அந்த லாம்டாவை ட்ரிகர் பண்ண போகிறாங்க. அந்த ட்ரிகரிங் தான் ஈவெண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் எனி திங் தட் ட்ரிகர்ஸ் த லாம்டா. அப்போ ஈவெண்ட் சோர்ஸ்ன்றது என்னென்னலாம் இருக்கலாம்? இட் கேன் பி யுவர் S3 bucket, இட் கேன் பி யுவர் API கேட்வே, ஒரு ஈவெண்ட் பிரிட்ஜ், SNS, SQS, ஸோ இல்லை தேர்ட் பார்ட்டி டூல்ஸு, எனி திங். ஸோ எனி திங் கேன் பி அன் ஈவெண்ட் சோர்ஸ். பட் ஆனால் லாம்டாக்கு யார் ஈவெண்ட் சோர்ஸ் அப்படின்லாம் தெரியாது. அகெயின் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, தெரியாதுன்னா என்னங்க அர்த்தம்? வாட் ஆர் மீனிங்? இப்போ நம்ம இங்கே டெஸ்டினேஷனில் ட்ரிகரில் நம்ம S3ன்னு வைக்கலாம், API கேட்வேன்னு வைக்கலாம், எதுவாக வேணாலும் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. பட் இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாம்டா ஓகே இது S3 பக்கெட்டோ இது API கேட்வேவோன்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுமானா ரெக்கக்னைஸ் பண்ணாது. ஸோ ஹவு இட் வில் ரெக்கக்னைஸ், வாட் இட் வில் டூ, ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ்னா, ஸோ எவ்ரி ஈவெண்ட் வந்து என்னென்னா இட் வில் பி சென்ட் ஆஸ் அ JSON ஆப்ஜெக்ட்டுங்க. இதை ஜேசன்னு சொல்லலாம், இல்லை பைத்தானில் வி கேன் கால் இட் அஸ் அ டிக்ஷனரி. ஸோ அதனால தான் நமக்கு லாம்டா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னா நமக்கு பைத்தனோட நாலேஜ் இருந்தால் போதும். பட் ஆனால் இப்போதைக்கு என்னென்னா, நான் அதை பைத்தன் பற்றி ரொம்ப எம்பசைஸ் பண்ணாமல் நம்ம கீ வேல்யூ பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ வேல்யூனா என்னென்னா, இதுதான் கீ, இதுதான் வேல்யூ, இதுதான் கீ, இதுதான் வேல்யூ, இதுதான் கீ. ஆனால் அந்த வேல்யூக்குள்ளேயே ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கான். ஸோ அப்போ கீக்குள்ளே இன்னொரு கீ வேல்யூ பேர் இருக்கா. அப்போ இதுதான் கீ, இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே இருக்குங்க. ஸோ இதுதான் வாட் வி ஆர் சேயிங். ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு ஜேசன் பாடி இல்லை ஜேசன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சர்வீசஸும் S3 இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எனி ட்ரிகர் API கேட்வேவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணுன்னா இட் வில் சென்ட் யுவர் லாம்டா. அப்போ முதல்ல நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் சும்மா ஜேசன் ஆப்ஜெக்ட்டை எடுத்துக்கிறேன். இது ஒன் ஆஃப் த கெட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் API கேட்வேல இது வர ஒன் ஆஃப் த ரெக்வஸ்ட் தான். நம்ம API கேட்வே பார்க்கும்போது இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருவேன். HTTPஸ்னா என்ன, APIஸ்னா என்ன, ரெஸ்ட்னா என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் ஆல்ரெடி ஒரு கோடு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கோடவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த கோடு வந்து ரொம்ப சிம்பிளாக இட் இஸ் சென்டிங் அ ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி JSON.dump அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒரு ரெஸ்பான்ஸாக வருது. ஸோ நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த கோடவே வச்சுக்க போகிறோம். ஆனால் இங்கே நம்ம டெஸ்ட்ன்ற இடத்துல கீழே வந்தீங்கனாலே இது வந்து ஒரு எக்ஸிக்யூட் ஆனது. கீழே வந்தீங்கனாலே இங்கே ஈவெண்ட் JSON அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா என்னென்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஈவெண்ட் சோர்ஸு நம்மளுக்கு ஒரு JSON தாங்க வரும். அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே நோட் பேடில் வச்சுருக்கிற இந்த ஈவெண்ட் சோர்ஸை நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு டூ, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ரொம்ப சிம்பிளாக இதுதான் என்னோட இன்புட்.
இப்போ என்னோட கோடுக்கு நான் வந்துடுறேங்க. ஸோ இந்த கோடை என்னோட கோடுக்கே நான் திருப்பி வந்துடுறேன். இந்த இடத்துல இந்த இன்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இப்படி ஒரு ஜேசன் பாடி தான் நம்ம கோடுக்கு இன்புட்டாக வரப்போகுது. அந்த இன்புட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஸ்டோர். அப்போ ஸ்டோர்னா என்னது, இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் அப்படின்ற இடத்துல, ஸோ வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் ரிட்டர்ன், எனக்கு ஒரு ஜேசன் பாடியை ரிட்டர்ன் பண்ணு. இதை நம்ம இங்கே ரிட்டர்னுன்றதுக்கு பதில் நான் கேன் யூஸ் பிரிண்ட் ஆல்சோ, பட் பிரிண்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிரிண்ட் ஈவெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. இந்த ஜேசன் பாடி இப்போ நான் இப்போதைக்கு ரிட்டர்ன் நான் என்ன பண்ணுறேன்னா இது எப்படி இருக்கட்டும், ஆனால் இங்கே பிரிண்ட் ஈவெண்ட்டுன்னு ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்மளோட பைத்தன் கோடில் ஈவெண்ட்டு கண்டெக்ஸ்ட் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. அப்போ அந்த ஈவெண்ட்டுனா என்ன, கண்டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹேவ் டு டீச் யூ. ஸோ அதனால தான் முதல்ல நம்ம ஈவெண்ட்டுன்றதை பேசுறதுக்கு இந்த ஆர்கிடெக்சரை கொண்டு வந்தேன். அப்போ ஈவெண்ட் சோர்ஸ் என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஜேசன் தான் நம்மளுக்கு லாம்டாக்கு இன்புட்டாக வரப்போது. அந்த இன்புட்டை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த வேரியபிள்ங்க ஈவெண்ட்டுன்னு. இப்போ நான் பிரிண்ட் ஈவெண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இதை நான் டிப்ளாய் பண்ணிடுறேன், என்னோட ஃபங்க்ஷனுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல நான் இதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த ஜேசன் பாடியை தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வாட் இட் வுட் டூ இஸ் இந்த இன்புட்டை வச்சு நம்மளுக்கு கோடு டெஸ்ட் ஆகும். டெஸ்ட் ஆகிட்டு இஸ் இட் பிரிண்டிங்? ஸோ இப்போ பிரிண்ட் ஈவெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே ஸ்டார்ட்டு எண்டு ரிப்போர்ட்டுன்னு இருக்குது. அப்போ இதுதான் அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டில் இந்த இடத்துல இங்கே வருது பாருங்களேன், இங்கே நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா நான் இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன், இதுதான் என்னோட இன்புட்டு. இந்த இன்புட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி ஒரு இன்புட்டாக எனக்கு இது ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இன்னும் எனக்கு புரியலைங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈவெண்ட்டே நான் என்ன பண்ணலாம்னா பார்ஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல இது உண்மையிலே கரெக்டான டேட்டா டைப் தானா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் த டைப் ஆஃப் ஈவெண்ட், எனக்கு இது டிப்ளாய் அண்ட் லெட்ஸ் கோ பேக் டு மை கோடு. இது நான் பைத்தன் கோடு தான் அடிக்கிறேன், பட் ஸ்டில் லெட் மீ ஷோ யூ. என்னன்னா டிக்ஷனரி, ஓகே கரெக்டான டேட்டா டைப்பாக தான் இருக்குது. அப்போ நான் டிக்ஷனரினா நான் பாஸ் பண்ண முடியும். ஸோ லெட் மீ கோ பேக் டு மை கோடு. இப்போ எனக்கு என்னென்னா இந்த இடத்துல அடுத்த லைனில் பிரிண்ட். ஸோ பிரிண்ட்டுன்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ஒரு இன்புட் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இதில் நான் என்ன சொன்னேன், கீ வேல்யூ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் இந்த கீயை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வருங்க. இந்த கீ கொடுத்தா இந்த வேல்யூ அவுட்புட்டாக வரும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நான் என்ன பண்ணுறேன், ஈவெண்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா பாத் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ இங்கே பாத்துன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ நான் இந்த கோடை டிப்ளாய் பண்ணுறேன். டிப்ளாய் ஆயிடுச்சு, எனக்கு இந்த என்னோட லாம்டா ஃபங்க்ஷன் அப்டேட்டடு. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா யூசர்ஸ்னு ஒரு அவுட்புட் வருங்க. இங்கே நான் வேணும்னா நம்ம உண்மையிலேயே நம்மளோட அவுட்புட் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மை அவுட்புட் இஸ் அப்படின்னு ஒரு லைனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை டிப்ளாய் பண்ணுறேன். இப்போ என்னோட திருப்பி டெஸ்ட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறேன், டெஸ்ட்டு ரன் ஆகிருக்கும். இப்போ பாருங்களேன், மை அவுட்புட் இஸ் ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ ரிமெம்பர் திஸ், நம்ம என்னென்னா ஸோ வென்எவர் நீங்கள் வந்து ஒரு லாம்டாவை ட்ரிகர் ஆகும்போது உங்களுக்கு என்னென்னா ஒரு ஜேசன் தான் இன்புட்டாக வருங்க. அது ஏபிஐ கேட்வே இருந்தாலும் சரி, S3 இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஜேசன் தான் ஒரு ஜேசன் பாடி. பைத்தனில் அது டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேசன் பாடி தான் இன்புட்டாக வருது. அந்த ஜேசனை நீங்கள் பார்ஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் யுவர் பைத்தன் கோட். அப்போ எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக எனக்கு இந்த 101ன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது, அப்போ ஈவெண்ட்டுக்குள்ளே தான் இந்த மொத்த ஜேசன் இருக்குது. அப்போ அதில் கீ வேல்யூ நான் சொல்லியிருந்தேன். ஸோ முதல்ல கீ என்னது, இந்த ஸ்ட்ரிங் query parameters. அப்போ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் query parametersன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே அகெயின் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு கீ வேல்யூ இருக்குது. அப்போ அதில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா ஈவெண்ட்டு அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் query parameters, அந்த கீக்குள்ளே அகெயின் ஒரு கீ வேல்யூ இருக்குது. அப்போ ஐடி எனக்கு இப்போ நான் டிப்ளாயின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ டெஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு நவ் இஃப் ஐ டெஸ்ட் திஸ் கோட்னா எனக்கு அவுட்புட் வரும். இந்த இடத்துல மை அவுட்புட் இஸ் வெறும் 101ன்னு சொல்லிட்டு வருதுங்க. அப்போ வென்எவர் யூ ஆர் கெட்டிங் அன் இன்புட் அது ஒரு ஜேசனாக தான் வரும். அதை பைத்தன் கோடை வச்சு நீங்கள் அதை ஈவெண்ட்டுன்ற ஆப்ஜெக்டில் நீங்கள் பார்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் பார்ஸ் எவ்ரி திங் தட் இஸ் இன்சைட் யுவர் ஈவெண்ட். அப்போ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் சோர்ஸ். ஸோ அப்போ ஈவெண்ட் சோர்ஸ்னா என்னன்னா இட்ஸ் அன் இன்புட். அந்த இன்புட் வழியாக தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் வாட் அன் இன்புட் லுக்ஸ் லைக். ஓகே, இப்போ ஒரு இன்புட் வந்திருக்கு. ஸோ இன்புட் ஜேசன் நான் இங்கே கூட என்ன பண்ணிடுறேன், இங்கே நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு பென் அண்ட் பேப்பர்லேயே கூட சைட் பை சைடில் நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நானும் என் சைட் டாக்குமெண்டேஷன் தரேன். பட் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய புது வார்த்தைகளை நம்ம பேச போகிறோம் இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா ஸோ நவ்
நமக்கு ஒரு இன்புட் வருது. வந்தோடனே லாம்டா சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வாட் இட் இஸ் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் உங்களோட கோடு தான். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் கோட். ஸோ இந்த ஆக்சுவல் கோடுன்றது என்னன்னா, ஸோ யுவர் லாம்டா சர்வீஸ் வில் கண்டெயின் யுவர் கோட். ஸோ விச் இஸ் அது பைத்தன் பேஸ்டாக இருக்கலாம், நோடாக இருக்கலாம், ரூபியாக இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் ஆக்சுவல் கோடு. அந்த கோடில் உங்களுக்கு என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் பேர் லாம்டா ஹேண்டிலர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்தோம்னா கோடில் பார்த்தீங்கனாலே தெரியும், லாம்டா ஹேண்டிலர் உங்கள் ஃபங்க்ஷன் லாம்டா ஹேண்டிலராக தான் இருக்கணுங்க. இதுதான் உங்களோட ஹெட்டிங்காக இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் பேர் இந்த அண்டர்ஸ்கோரை மிஸ் பண்ணாலோ இதை எழுதாம விட்டாலோ ப்ராப்பரான லாம்டா கால் ஆகாது. ஸோ அப்போ இட் வில் கண்டெயின் யுவர் லாம்டா ஹேண்டிலர் அண்டு இட் வில் ஆல்சோ கண்டெயின் யுவர் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன்னா என்ன, இப்போ நம்ம முதல் ஒரு இன்புட் வருது. இன்புட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு லாம்டா கோட் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த கோடு கூடவே உங்களுக்கு கான்ஃபிகரேஷனும் இருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ், விச் இஸ் நீங்கள் பர்மிஷன், என்ன பர்மிஷன் இந்த லாம்டாக்கு எக்ஸிக்யூஷன் ரோலுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஏதாவது நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா, இன்புட்டாக பாஸ் பண்ணுறீங்களா. அப்புறம் இதுக்கான மெமரியும் இருக்கும். ஸோ எவ்வளோ சிபியூ எவ்வளோ மெமரி நீங்கள் இந்த லாம்டாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சிபியூ நீங்கள் செலக்டே பண்ண முடியாதுங்க, தெரியாமல் சிபியூன்னு சொல்லிட்டேன். மெமரி மட்டும் தான் கொடுக்க முடியும். மெமரி கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக யுவர் ஃபங்க்ஷன் இஸ் அலோகேட்டட் சிபியூ ப்ரொபோர்ஷனல் டு த மெமரி கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ மெமரி கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக சிபியூ கொடுத்துப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே மெமரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டான லாம்டா டைம் அவுட் என்ன, 3 செகண்ட்ஸ். இது இன்டர்வியூ கொஸ்டின், ரிமெம்பர் திஸ். நீங்கள் புதுசாக லாம்டா ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா 3 செகண்ட் தான் டைம் அவுட். இதை 3 செகண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா 15 மினிட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட் 3 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்தாலே மேக்ஸிமம் டைம் அவுட் இஸ் 15 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்போ லாம்டாவை நீங்கள் யூ கேன் டிட்டர்மைன் வாட் இஸ் யுவர் டைம் அவுட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா 3 செகண்டுக்கு மேலே இந்த லாம்டா ரன் ஆச்சுன்னா ஏடபிள்யூஸே அது கில் பண்ணிடும். ஏன்னா அதுதான் டிஃபால்ட்டான டைம் அவுட்டாக இருக்குது. அண்ட் ஹியர் யூ வில் ஹாவ் யுவர் பேசிக் செட்டிங்ஸ், என்னென்ன கான்ஃபிகரேஷன் அண்ட் எஃபிஃபார்மல் ஸ்டோரேஜ்னா என்ன, எவ்வளோ ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு. அப்போ முதல் ஸ்டெப்பு யுவர் இன்புட் ஜேசன். அது இன்புட் வந்தோடனே லாம்டா போயிட்டு என்ன பண்ணுன்னா உங்களோட கோடை செக் பண்ணும். along with your code it will also get your permission details. it will also get your என்ன ரன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பைத்தனா இல்லை என்னன்னு சொல்லிட்டு உங்களோட மெமரி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா இட் வில் பி கலெக்டிங். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நீங்கள் ஏதாவது பாஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா உங்களோட லாம்டா சர்வீஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஸோ உங்களோட கோடு அலாங் வித் யுவர் கான்ஃபிகரேஷன் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுன்னா லாம்டா சர்வீஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். இதான் ரெண்டாவது ஸ்டெப். இந்த லாம்டா சர்வீஸ் ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ண உடனே அடுத்து எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகுங்க. இங்கே தான் உங்களோட கோடு ரன் ஆக போகுது, ரைட்? இது என்னது, இட்ஸ் நத்திங் பட் யுவர் கண்டெய்னர். அது டாக்கர் கண்டெய்னரா அப்படின்றதுலாம் கிடையாது. இட்ஸ் அ CONTAINER. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் இஸ் நத்திங் பட், இந்த கண்டெய்னர்ன்ற டெக்னாலஜி டாக்கர் மூலியமாக மட்டும் இல்லை, தெர் ஆர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுக்கான வேரியஸ் டூல்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ கண்டெய்னர் தான் கிரியேட் ஆகுது. கண்டெய்னர் இஸ் அன் ஐத்திங் பட் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். நம்ம டாக்கர் டெக்னாலஜிலே டாக்கர் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். அப்போ ஆக்சுவலாகவே லாம்டா எப்படி ரன் ஆகுதுன்னா ஒரு கண்டெய்னர் தாங்க ரன் ஆகுது. ஒரு கண்டெய்னர் தான் பிஹைண்ட் த சீனில் கிரியேட் ஆகுது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, ஆக்சஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இப்போ EC2ல கிரியேட் ஆகுதோ அப்படிலாம் இல்லை. இட் இஸ் கோயிங் டு ஆக்சுவலி கிரியேட் அ டெம்பரரி ஐசோலேட்டட் கண்டெய்னர் விச் வில் பி கிரியேட்டட் பை AWS டு ரன் யுவர் கோட். அப்போ இந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டில் என்ன வரும், ஸோ வாட் வில் ஹேப்பன். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் வச்சுருக்கிற கோடை பேஸ் பண்ணி இந்த கண்டெய்னர் வந்து ஃபஸ்ட்டு OSஐ சூஸ் பண்ணும். என்ன OS? ஸோ அப்போ Amazon Linux. இதுதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இட் வில் பி சூஸிங் அன் Amazon Linux. அடுத்து அந்த OSக்கு மேலே உங்களோட ரன் டைமை இன்ஸ்டால் பண்ணும், விச் இஸ் பைத்தனா இல்லை ஜாவாவா என்னன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உங்கள் கோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதோட டிபெண்டன்சியும் விச் இஸ் நீங்கள் லைப்ரரிஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த கண்டெய்னருக்குள்ளே தூக்கிட்டு போய் வச்சுருங்க. அப்போ இங்கே தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட் அப்போ உங்களோட எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகுது. அப்போ அதுதான் நம்மளோட ஹோம்லேயுமே சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாம்டா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே அடிக்கிறேன். இல்லை, இதுதான் வருது உங்களோட ஹோம் பேஜ். ஒன்று நம்ம அந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணோமே, அது இந்த ஹோம் பார்த்து தான். பட் ஆனால் இப்போ நான் ஃபங்க்ஷன் இருக்கிறனால டேரெக்டாக எனக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகலாம். ஸோ Ctrl+H, லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ் AWS லாம்டா கெப்பாசிட்டி ப்ரொவைடர். இது லாம்டான்னு ஹோம்
ஓகே, 2 யூஆர்எலும் சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் திஸ் இஸ் ஓப்பனிங் தட் பேஜ். இப்போ நம்ம பைத்தன் நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட். இப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். அதில் உங்கள் ஓஎஸ், ரன் டைமு, பைத்தன் கோடு, டிபெண்டன்சி எல்லாத்தையும் உள்ளே போடும். அது எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சோடனே லாம்டா ஓவர் ஆயிடுச்சு. அந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் விச் இஸ் யுவர் கண்டெய்னரை டிலீட் பண்ணி விட்டுரும். அப்போ இதுதான் ஆக்சுவலாக ரன்னிங் இட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் லாம்டா ஃபங்க்ஷன். நான் இது எல்லாமே இன்டர்வியூவில் லாம்டா பற்றி, ஏடபிள்யூஎஸ்னாலே லாம்டா பற்றி அதிகமான கேள்வி எல்லாமே வருது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, லாம்டாவை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியே இன்டெப்த்தாக எனக்கு என்னென்னலாம் லாம்டா பற்றி எனக்கு நாலேஜ் இருக்கோ அதெல்லாமே ஐ எம் டீச்சிங் யூ இன் திஸ். ஓகே, இப்போ எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். இந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, வி ஹேவ் 3 phases. ஸோ அந்த 3 phases என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இனிட் ஃபேஸு. ஓகே, ஸோ இனிட் ஃபேஸ், invoke phase and reuse phase. இதை ஞாபகம் வச்சுப்போம். So I'll make this a smaller itself, everything is smaller. Okay, so இதில் நம்மளுக்கு we have 3 phases, init phase, invoke phase and reuse phase அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதை வச்சே ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டினும் இருக்குது, which is லாம்டாவில் கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வர்சஸ் வார்ம் ஸ்டார்ட் அப்படின்னா என்னங்க. அப்போ இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். கோல்ட் ஸ்டார்ட் வர்சஸ் வார்ம் ஸ்டார்ட்னா என்ன, வாட் இட் மீன்ஸ் இன் லாம்டா அப்படின்னு. அதுக்கு நம்ம இந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு இந்த இனிட் ஃபேஸ், இன்வோக் ஃபேஸ், ரீயூஸ் ஃபேஸ் எல்லாம் பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போது உங்ககிட்ட என்ன இருக்குன்னா, யூ ஹாவ் அ லாம்டா ஃபங்க்ஷன், நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ கோடு, பர்மிஷன், ரன் டைம், மெமரி, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் உங்களோட இந்த மாதிரி கன்சோலில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ இந்த லாம்டா ரன் ஆகிட்டு இருக்கானா? கிடையாது, இட் இஸ் டெட்டு தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லாம்டாவை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று ஏபிஐ கேட்வேவோ இல்லை S3 பக்கெட்டு ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணால் தான் இந்த லாம்டா ரன் ஆகும். அப்போ நவ் திஸ் லாம்டா இஸ் டெட், மீனிங் எந்த விதமான எக்ஸிக்யூஷனும் இல்லாதனால இது தூங்கிட்டு தாங்க இருக்குது. பட் நவ் இஃப் ஐ கோ அண்ட் டெஸ்ட் திஸ் லாம்டா கோடு, டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த கோடு ரன் ஆகணும். இமீடியட்டாக ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாதுங்க. ஏன்னா நம்மளோட ஃபேஸஸ் பிரகாரம், ஸோ யூ ஹேவ் அன் இன்புட், லாம்டா கிட்ட இந்த டீடைல்ஸ் தான் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் தேவை. ஏன்னா இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஸோ வி நீட் அ கண்டெய்னர் வேர் இட் கேன் ரன். ஆனால் அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு இட் வில் டேக் 1 or 2 seconds, மேபி 1 second or 2 seconds. இப்போ எஃபிஷியன்சி மேட்டர்ஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்ற பிரச்சனையில் இதுக்கு பேர் கோல்டு ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, உங்கள் லாம்டா எக்ஸிக்யூட்டே ஆகலை, இட் இஸ் டெட்டு, ஐடிலாக இருக்குது. சம்ஒன் இஸ் கம்மிங் அண்ட் இன்வோக்கிங் எ லாம்டானா அந்த முதல் பர்சனுக்கு உங்கள் லாம்டா ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எதனால தான் கண்டெய்னரே இல்லை, லாம்டா தூங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு இன்வோகேஷன் வந்த உடனே அது என்ன பண்ணணும்னா, இட் நீட்ஸ் டு ஃபர்ஸ்ட் கிரியேட் அ கண்டெய்னர் அண்ட் ரன் டைமை லோட் பண்ணணும். அந்த OS அமேசான் லைனக்ஸ் வச்சு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். உங்களோட பைத்தான் ரன் டைம் அந்த கண்டெய்னர் லோட் பண்ணும், கோடை டவுன்லோட் பண்ணும், உங்களோட குளோபல் வேரியபிள்ஸ், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் இனிஷியலைஸ் ஆகும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் மேபி 1 second எடுக்குது. இந்த 1 secondன்றது இது நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு தான். அப்போ இதுக்கு பேர் தான் கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அதுதான் இனிட் ஃபேஸ். ஸோ இனிட் ஃபேஸில் யுவர் கண்டெய்னர்ஸ் ஆர் கிரியேட்டட், யுவர் குளோபல் வேரியபிள்ஸ் ஆர் இனிஷியலைஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ முதல் ஃபேஸ் இனிட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுக்கு என்னென்னா இது கண்டெய்னர் கிரியேட்டட், ரன் டைம், இது எல்லாமே நடக்குது இனிட் ஃபேஸில். ஸோ திஸ் காசஸ் கோல்டு ஸ்டார்ட். ஸோ நான் சைட்லேயே நான் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணணும்னு டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு கீழே நான் ரீட்மி ஃபைலாகவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து தான் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணும். ஏன்னா எந்த இன்டர்வியூ கொஸ்டினும் எதையும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ தட்ஸ் வை ஐம் யூசிங் திஸ் டாக்குமெண்ட். ஸோ அதுலேருந்து தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், அதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அப்போ இதனால் எனக்கு என்ன ஆகுனா, கோல்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இட்ஸ் டேக்கிங் டைம் ஃபார் மை லாம்டா டு எக்ஸிக்யூட். அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா, இந்த கோல்டு ஸ்டார்ட் முடிஞ்ச அப்புறம் எனக்கு இப்போ என்னோட லாம்டா வந்து என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து இன்வோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. ஸோ இன்வோகேஷன்னா என்ன, இன்வோக் ஃபேஸில் உங்கள் ஈவெண்ட் வந்து விச் இஸ் இன்புட் ஜேசன் கொடுக்கும், உங்கள் கோட் ரன் ஆகும் அண்ட் யுவர் ரெஸ்பான்ஸ் இஸ் ரிட்டர்ன்ட். உங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிரும், உங்களோட லாம்டாவோட ஒர்க்கு ஓவர்.
ஆனால் ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நெக்ஸ்ட் வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் இன்வோகேஷன் ஃபேஸ் முடிஞ்ச அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், ரீயூஸ் ஃபேஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ரீயூஸ் ஃபேஸில் என்ன பண்ணுன்னா, உங்கள் கண்டெய்னர் இன்னும் உயிரோடையே தாங்க இருக்கும். ஏன்னா கோடில் ரன் ஆச்சு. உங்களுக்கு என்னென்னா லாம்டாவை ஸ்டேட்லெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். ஸோ டு ஐ ஹேவ் தட் வேர்டு ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்லெஸ்னா என்னென்னா, இந்த ரீயூஸ் ஃபேஸை ஒரு கிரெயின் ஆஃப் சால்ட்டோடய எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்னென்னா, கிரெயின் ஆஃப் சால்ட் மீன்ஸ் எப்போவுமே இதே கண்டெய்னர் யூஸ் பண்ணுமான்றது நிச்சயம் கிடையாது. லாம்டா உள்ளே எப்படி பிஹைண்ட் த சீன்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எந்த விதமான கண்ட்ரோலுமே கிடையாதுங்க. ஸோ டோன்ட் அஸ்யூம். இப்போ ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கு, அதில் கோட் ரன் ஆகுது, அடுத்து கண்டெய்னர் டெலீட் ஆயிருமா? ஆகலாம், ஆகாமலையும் போகலாம், எப்படி ஒர்க் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த ரீயூஸ் ஃபேஸில் என்ன ஆகும்னா, இஃப் யுவர் கண்டெய்னர் ஸ்டேயிங் அலைவ், அடுத்த ஈவெண்ட்னு வரும்ல, அடுத்த வாட்டி திருப்பி யாரோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களா, இன்புட் கொடுக்குறாங்கன்னா, த நெக்ஸ்ட் ஈவெண்ட் வில் ரீயூசஸ் த சேம் என்விரான்மெண்ட். அதே கண்டெய்னர் ரீயூஸ் பண்ணும். அப்போ இதனால் டக்குன்னு எனக்கு எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா கண்டெய்னர் முதலேருந்து கிரியேட் பண்ணும், ஓஎஸ்ஐ லோட் பண்ணும், கோடை டவுன்லோட் பண்ணும், ரன் டைமை செட் பண்ணணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஸோ அப்போ இது என்னன்னா வார்ம் ஸ்டார்ட். யுவர் கண்டெய்னர் இஸ் ஆல்ரெடி அலைவ். ஸோ சிம்பிளி நீங்கள் உங்கள் கண்டெய்னர் ரீயூஸ் பண்ணிக்கிறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அவுட்புட் வந்துடுது. ஆனால் இதில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, AWS may reuse the same execution environment, but you should never depend on it. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக அதே தான் யூஸ் ஆகுமா அப்படின்றது நிச்சயம் கிடையாதுங்க. சம்டைம்ஸ் புது கண்டெய்னர் கூட கிரியேட் ஆகலாம். ஸோ புது கண்டெய்னர் கூட கிரியேட் ஆகலாம், இல்லை எக்ஸிக்யூட். ஏன்னா இங்கே லாம்டா எப்படின்னா ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கும் புது புது கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ மீனிங் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் ரெக்வஸ்ட் 1 வராங்க, ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் 1 வருது, இது முடிக்கிறதுக்கு எனக்கு 3 செகண்ட்ஸ் ஆகுதுங்க. ஸோ அப்போ 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுது. யூசர் ரெக்வஸ்ட் நம்பர் 2 வருது, அப்போனா புதுசாக ரெண்டாவது ரெக்வஸ்ட்டு. ரெண்டாவதுனா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் லாம்டாவை ரன் பண்ணும்போதும், ஒவ்வொரு வாட்டி லாம்டா கால் ஆகும்போதும் எவ்ரி சிங்கிள் ரெக்வஸ்ட், எவ்ரி சிங்கிள் இன்வொகேஷன் புது லாம்டா கண்டெய்னர் ட்ரிகர் பண்ணும். அப்போ ரெண்டாவது ரெக்வஸ்ட்டுக்கும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு புதுசாக ஒரு லாம்டா கிரியேட் ஆகும். இட் வில் டேக் 3 செகண்ட்ஸ் டு கம்ப்ளீட். சும்மா 3 செகண்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன், இல்லை 3 மில்லி செகண்ட்ஸாக கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு இட் வில் கிரியேட் நியூ லாம்டாஸ், இன்ஃபனைட்டாக ஸ்கேல் ஆகும். ஆனால் அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது, 1000. அதை நான் அடுத்த செக்மெண்ட்டில் வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு புது லாம்டா கிரியேட் ஆகுது. இப்போ ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் முதல்ல வந்த ரெக்வஸ்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு 0ன்னு ஆயிருமா? அப்போ 0ன்னு ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ என்னோட ரெக்வஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த கண்டெய்னரை நம்ம டெலீட் பண்ணிடலாமா? ஏன்னா யூசர் வந்தாங்க, 3 செகண்ட்ஸில் என் வேலையை முடிச்சிட்டேன், கோட் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. பட் யுவர் கண்டெய்னர் வில் ஸ்டில் ஸ்டே அலைவ். அதுக்கு பேர் தான் வார்ம் ஸ்டார்ட்னு. ஏன்னா இந்த கண்டெய்னரே யூஸ் பண்ணிக்கும், இந்த கண்டெய்னரில் மறுபடியும் அடுத்த இன்வொகேஷனை அது ரன் பண்ணும். ஸோ அடுத்த இன்வொகேஷனை அடுத்த யூசர் வரும்போது இங்கே அதில் போட்டு திருப்பி 3 செகண்ட்ஸ் இதே கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கும். இப்போ யாருமே யூஸே பண்ணல, உங்கள் லாம்டாவே டெட்டாக இருக்குன்னா எல்லா கண்டெய்னரும் டெலீட் ஆயிரும். அப்போ தெர் வில் பி நத்திங், நோ கண்டெய்னர்ஸ் டு ரீயூஸ். அப்போ முதல்ல ஒருத்தர் வந்து லாம்டாவை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா அப்போ அது என்ன ஆகுன்னா கோல்டு ஸ்டார்ட் தான். ஏன்னா புதுசாக கண்டெய்னர் ரெடி பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி லாம்டாஸ் என்ன ஆகுன்னா, இட் ஹேஸ் ஃபேஸஸ். இனிட் ஃபேஸ், இன்வொகேஷன் ஃபேஸ் அண்ட் ரீயூஸ் ஃபேஸ். இன்வொகேஷன் ஃபேஸ் நடந்துக்கிட்டே இருந்தால் தான், புது ஈவெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் தான் அது ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. when it becomes 0, there is no invocation, யாருமே லாம்டாவை ட்ரிகரே பண்ணலன்னா எல்லா கண்டெய்னர் delete பண்ணிட்டு அது தூங்க போயிடும். ஸோ அப்போ புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் வந்தால் மட்டும்தான் இட் வில் கிரியேட். இது ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். அதனால தான் நான் ஒரு 2-3 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணியுமே இந்த கோல்டு ஸ்டார்ட்டுக்கும் வார்ம் ஸ்டார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். அடுத்த கொஷினும் கேட்பாங்க, அப்போ எப்போவுமே லாம்டா வார்மாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு இந்த கோல்டு ஸ்டார்ட் இஷ்யூ வரக்கூடாது, அதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்ப்போம். பட் ஐ ஹோப் நம்ம இப்போ நம்மளோட ஃபேஸஸில் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்னா என்ன, அது எங்கே ரன் ஆக போகுது, அதில் எப்படி அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகுது, எப்படி ரீயூஸ் ஆகுது, இதில் கோல்டு ஸ்டார்ட்னா என்ன, வார்ம் ஸ்டார்ட்னா என்னென்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பற்றி பேசிட்டோம். அண்ட் இது கூடவே நமக்கு ஸ்டேட்லெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ஸ்டேட்லெஸ்னால் என்னென்னா, இந்த கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் என்ன எழுதி வச்சாலும், ஏன்னா நான் டயக்ராம் போட்ட மாதிரி நீங்கள் கண்டெய்னர், சில கண்டெய்னர் ரீயூஸ் ஆகும், சில கண்டெய்னர் delete ஆகும், இதெல்லாமே AWSோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் ஏதாவது டேட்டா எழுதி வச்சிங்கனாலும் இட் won't be there.
அது நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் லாம்டாவை கிரியேட் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் பைத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் லாம்டா கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா, ஓகே நம்ம அந்த ஏதாவது ஒரு வேரியபிளையோ ஏதாவது ஒரு டேட்டாவையோ நம்ம லாம்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்படிலாம் ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் ஒன்று என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆகவோ இல்லை அதர் சோர்சஸில் தான் நீங்கள் ஸ்டோரேஜ் தான் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வச்சுக்கணும், ஏன்னா தே ஆர் ஸ்டேட்லெஸ், ரைட்? இதை ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரே கண்டெய்னர் தான் யூஸ் ஆகுன்ற கேரண்டியும் கிடையாது. ஏன்னா இதெல்லாமும் இன்டர்வியூ கொஷின்ஸில் தே வில் ஆஸ்க் யூ, இப்படி தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா, எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டில் உங்கள் கோடை வச்சு இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் இஸ் ரன்னிங். அண்ட் ஃபைனலாக டவுன் ஸ்ட்ரீம் சர்வீசஸ். டவுன் ஸ்ட்ரீம் சர்வீசஸ்னால் என்ன? ஸோ லாம்டா எப்பவுமே தனியாக ரன் ஆகாது, தனியாக ஒர்க் பண்ணாது. அது ஒரு வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை என்ன பண்ண போகுதுன்னா ஏதாவது ஒரு AWS சர்வீஸ் கிட்ட கொடுக்க போகுது. அப்போ அது என்ன AWS சர்வீஸாக இருக்கலாம்னா, ஒன்று S3 இருக்கலாம், இல்லை டைனமோ டிபியாக இருக்கலாம், இல்லை SNSஆ இருக்கலாம், இல்லை SQSஆ இருக்கலாம். இதெல்லாமே நம்மளுக்கு இன்னும் AWSல இருக்கிற சர்வீசஸ். இந்த மாதிரி எனி சர்வீசஸில் கிட்ட போயிட்டு இட் வில் சே நான் இந்த ஜாபை முடிச்சிட்டேன், இந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா, அது டவுன் ஸ்ட்ரீமில் போயிட்டு அதோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ இதுதான் நம்மளோட லாம்டாவோட ஆர்கிடெக்சர். எப்படி லாம்டா ஒர்க் ஆகுது அப்படின்ற ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குட்டி டாப்பிக்காக கோல்ட் ஸ்டார்ட் அண்ட் வார்ம் ஸ்டார்ட் கூடயே நம்ம பார்த்துட்டோங்க. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, ஸோ வி அண்டர்ஸ்டுட் திஸ் ஃப்ளோ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரோல் பர்மிஷன் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பார்ப்போங்க. ஸோ ரோல் பர்மிஷன் என்னென்னா, ஸோ நம்ம ஒரு லாம்டாக்கு, ஸோ இஃப் ஐ கோ பேக் இங்கேவே இருக்கும். ஸோ இங்கே நம்ம ரோல் பர்மிஷன்லேயே வி ஹாவ் டூ ரிசோர்ஸஸ் விச் இஸ் லாம்டா எக்ஸிக்யூஷன் ரோல் அண்ட் ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசி. அப்போ இங்கே என்னோட கோடுக்கே வந்துட்டு கான்ஃபிகரேஷனில் பர்மிஷன்ஸில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ரிசோர்ஸ் சம்மரி விச் இஸ் நீங்கள் டு வியூ த ரிசோர்ஸஸ் ஆஸ் பர்மிஷன் டு. என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி AWSல இந்த லாக் குரூப்பில் இந்த லாக் குரூப்புக்கு கிரியேட் லாக் அண்ட் புட்டு லாகுக்கான பர்மிஷன் இந்த லாம்டாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூஷன் ரோல்னு இருக்குங்க. அப்படியே கீழே வந்தீங்கனாலுமே நம்மளுக்கு என்னென்னா, ஸோ வில் ஹாவ் ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசி கிராண்ட்ஸ் அதர் AWS accounts and permission and services permissions to access your lambda resources. அப்போ யார் நம்ம லாம்டாவை ட்ரிகர் பண்ணலாம்? ஸோ அதுக்கு we are going to give resource based policy. லாம்டா யார்கிட்ட போய் அதை அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுக்கு we have execution based role அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்னா இங்கே 2 IAM ரோல் பர்மிஷன் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதும் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கொஷின்ஸ் தான். நம்ம IAM பற்றி கேட்பாங்க. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது S3ல ரிசோர்ஸ் பேஸ் பாலிசி கொடுத்து தான் ஏன்னா S3 போய் லாம்டாவை ட்ரிகர் பண்ணோம். லாம்டா போய் டைனமோ டிபியில் அப்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொரு S3ல அப்டேட் பண்ணுறக்கோ லாம்டாக்கு நம்ம எக்ஸிக்யூஷன் ரோலும் கொடுப்போம். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த 2 டேர்மையும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஷின். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ வி அண்டர்ஸ்டுட் நம்மளோட அவுட்புட்டில் ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. ஸோ ஈவெண்ட் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னா அது ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதான் என்னோட கோடு. இந்த கோடில் இதான் என்னோட ஃபங்க்ஷனோட நேமு. ஈவெண்ட்டுன்னு பார்த்தோம். ஈவெண்ட்னா என்ன? நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். லாம்டா எப்போவுமே ஒரு இன்புட்டை ஜேசனாக தான் எடுத்துக்கோ. ஸோ அப்போ இட்ஸ் அன் ஈவெண்ட் ஜேசன். அந்த இன்புட் ஈவெண்ட்டை கொடுக்குறேன்னா அந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணுறது யாருன்னா இந்த கோடில் இந்த ஈவெண்ட்டுன்ற வேரியபிள்ங்க. இது ஒரு பேராமீட்டர் இல்லை ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்னு கூட சொல்லலாம். அப்புறம் கண்டெக்ஸ்ட்ன்னு இருக்கே, இது என்னது? ஸோ வாட் இஸ் கண்டெக்ஸ்ட்? ஸோ வாட் இஸ் கண்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டூ? ஸோ இப்போ இந்த கண்டெக்ஸ்ட்ன்றது என்னென்னா, உங்களோட கரண்ட் லாம்டா எக்ஸிக்யூட் ஆகுது பார்த்தீங்களா, அதோட இன்ஃபர்மேஷனை பற்றி கொடுக்கறது தான் இந்த கண்டெக்ஸ்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணலான்னா, அதே மாதிரியே இந்த பிரிண்ட்லேயே இங்கே நான் பிரிண்ட்டு ஈவெண்ட்டுன்னு கொடுத்த மாதிரியே கண்டெக்ஸ்ட்னு நான் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ கண்டெக்ஸ்ட்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, AWS ரெக்வஸ்ட் ஐடி அதுவே ஆட்டோஃபில் பண்ணி எனக்கு கொடுக்குது. ஸோ ரெக்வஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்னென்னா, நம்மளுக்கு இது ஒரு யூனிக் ஐடி விச் வில் பி ஜென்ரேட்டட் எவ்ரி டைம் வென் லாம்டா கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி லாம்டா ரன் பண்ணும்போது, ஏன்னா இப்போ என்னென்னா, இமேஜின் திஸ், நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் EC2லாம் கிடையாது, ECSலாம் கிடையாது, Kubernetesலாம் கிடையாது, உங்களோட ஆப்ளிகேஷனையே சர்வர்லெஸ் லாம்டாவில் தான் ரன் பண்ணுறீங்க. அப்போ லாக்ஸில் தான் நீங்கள் எந்த லாம்டா என்ன பிரச்சனை ஆகுதுன்னு லாக்ஸில் தான் செக் பண்ணணும். நூற்றுக்கணக்கான லாம்டா இருக்கும்போது ஹவு டு யூ ஐடென்டிஃபை விச் லாம்டா வேர் இட் பிலாங்ஸ் டு, ஹவு இட் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு லாம்டாவும் சைமல்டேனியஸாக அட் அ டைமில் 100 இன்வொகேஷன் 500 இன்வொகேஷன் சைமல்டேனியஸாக நடக்குங்க. அப்போது எனக்கு இந்த பர்டிகுலர்
ஒவ்வொரு வாட்டி லாம்டா எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த யூனிக் ஐடி அண்ட் லாம்டா பற்றின இன்ஃபர்மேஷன், இந்த கரண்ட் எக்ஸிக்யூஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கண்டெக்ஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அப்போ இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்னா நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் ஐடி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரியே உங்களுக்கு என்ன லாக் குரூப் நேமு, கண்டெக்ஸ்ட் டாட் ஃபங்க்ஷன் நேமு, பிரிண்ட் கண்டெக்ஸ்ட் டாட் ஃபங்க்ஷன் வேர்ஷன், அதுவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி இன்வொகேஷன் ARM, மெமரி லிமிட்டு, லாக் குரூப் நேமு, இந்த மாதிரி கண்டெக்ஸ்ட்ன்றதுக்குள்ள இத்தனை மீன்ஸ் கண்டெக்ஸ்ட்ன்றது பைத்தனுக்குள்ளே தாங்க ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்னென்னா நம்மளுக்கு இத்தனை ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. அதே மாதிரியே பிரிண்ட் context dot log stream நேமுக்கு பதில் get remaining time in millisecond. இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். இதை நம்ம ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுப்போம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டெக்ஸ்ட்ன்றது என்னென்னா உங்களோட கரண்ட் லாம்டா எக்ஸிக்யூஷன் பற்றின டீட்டெயில்ஸ், இந்த கரண்ட்டாக ரன் ஆகிற டீட்டெயில்ஸ் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை நான் சேவ் டிப்ளாயின்னு கொடுத்துட்றேன். எனக்கு அப்டேட் ஆயிரும். டிப்ளாய் பண்ணிட்டு இப்போ நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அதே இன்புட்டுக்கே நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் கொடுக்குறேங்க. இப்போ டெஸ்ட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போ இதில் பாருங்களேன், இதில் எனக்கு என்னென்னா இதுதான் உங்களோட விச் இஸ் இட் இஸ் நத்திங் பட் யோர் இந்த ஐடி, யூனிக் ஐடின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யூனிக் ஐடி இது தான். அண்ட் உங்கள் ஃபங்க்ஷனோட நேம் என்ன, கரண்ட் வேர்ஷன் என்ன, அண்ட் அதோட ARN நம்பர் என்ன, அண்ட் இதே மாதிரி மெமரி எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் நம்மளுக்கு என்னென்னா இங்கே 299 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது என்னதுங்க 299? ஸோ வாட் இஸ் திஸ் 299 அப்படின்னா என்னென்னா, இங்கே நம்மளுக்கு கோடில் பார்த்தீங்கனாலே கெட் ரிமைனிங் டைம் இன் மில்லி செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் 1 செகண்ட் டு மில்லி செகண்ட் அப்படின்னா 1000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு செகண்டுன்றது 1000 மில்லி செகண்ட். அப்போ என்னோட லாம்டாக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன், கான்ஃபிகரேஷனில் ஜென்ரல் கான்ஃபிகரேஷனில் டைம் அவுட் 3 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ 3 செகண்ட்ஸ் தான் என்னோட டோட்டல் டைம், விச் இஸ் 3000 மில்லி செகண்ட் இஸ் த டோட்டல் டைம் ஃபார் மை லாம்டா டு பி எக்ஸிக்யூட்டட். இப்போ ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் ஒன்று கேட்பாங்க. என்ன கொஷின் அப்படின்னா, உங்கள் லாம்டா ரன் ஆகிட்டு இருக்குங்க, ஆனால் வாட் ஹேப்பன்ட் இஸ் 3 செகண்ட்ஸ் தான் நீங்கள் டைம் அவுட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்கள் கோடு 3 செகண்டுக்கு மேலே போயிடுச்சு. அப்படி போச்சுன்னா என்ன ஆகும், AWS போயிட்டு லாம்டாவை கில் பண்ணிடுவோம். AWS ஆட்டோமேட்டிக்காக கில் பண்ணுறான். இது வந்து என்னென்னா ஃபோர்ஸ்ட் இன்டரப்ஷன். உங்கள் கோடு ரன் ஆகிட்டு இருக்கு, பட் ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாரோ இன்டரப்ட் பண்ணுறாங்க. அப்படி எனக்கு ஃபோர்ஸ்ட் இன்டரப்ஷன் வேண்டாம். எனக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸாக எனக்கு என்ன வேணும்னா, நான் என்னோடய கோடுலேயே நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஷுட் செக் த ரிமைனிங் டைம். அந்த ரிமைனிங் டைம் அது என்னென்னா, எனக்கு இஃப் இட் இஸ் லெஸ் தென் 100 மில்லி செகண்ட் இல்லை 150 மில்லி செகண்ட் இல்லை 50 மில்லி செகண்டாக இருந்துச்சுன்னா நானே என்னோடய கோடை ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி கில் பண்ணி அதை லாகாக நானே அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி எனக்கு போடு. லாம்டா வந்து கில் பண்ண வேணாம். லாம்டா வந்து கில் பண்ணுச்சுன்னா அது எரர் மெசேஜ் மாதிரி வார்னிங்காக லாக்லலாம் போகும். அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். ஸோ வாட் ஐ வாண்ட் டு எனேபிள் திஸ் ஃபீச்சர். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல இப்படி தே வில் பி யூசிங் திஸ் கோட். ஸோ அப்போ ரிமைனிங் டைம் இன் மில்லி செகண்ட்னு சொல்லிட்டு இவங்க இப்படி ஒன்று எழுதுவாங்க. ஸோ இங்கே ஒரு கோட் இப்படி ஆட் பண்ணுவாங்க. இந்த கோடை நான் இங்கே எழுதுறேன். இஃப் context dot get remaining millisecond is less than 1, ஒரு செகண்ட் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஸ்டாப்பிங் சேஃப்லி. அப்போ நம்ம என்னன்னா இப்படி ஒரு செக் வைக்கிறாங்க. உள்ள என்ன செக்னா, இன்கேஸ் லெஸ் தென் 1 செகண்ட் தான் இருக்குது கோட் ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு, அப்போ 1 செகண்ட் தான் ரிமைனிங் டைம் இருக்குன்னா, அப்போ டக்குன்னு என்ன பண்ணிடுன்னா ஸ்டாப்பிங் சேஃப்லின்னு சொல்லிட்டு இந்த கோடை கில் பண்ணிடு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி யூ கேன் எனேபிள் திஸ். அப்போ நம்ம ஈவெண்ட் இஸ் ஃபார் இன்புட், கண்டெக்ஸ்ட்ன்றது ரெண்டாவது வேரியபிள்னா இட் இஸ் ஃபார் நீங்கள் கரண்ட் லாம்டா எக்ஸிக்யூஷனோட இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணுன்னா அது கண்டெக்ஸ்ட்ன்ற வேர்டுக்குள்ளே இருக்குங்க. ஸோ அப்போ கண்டெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கரண்ட் லாம்டா எக்ஸிக்யூஷன். சூப்பர். அப்போ நம்ம கண்டெக்ஸ்ட்னா என்ன, ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அதே மாதிரியே வி ஆல்சோ சீன் இனிட் ஃபேஸ், கோல்டு ஸ்டார்ட்டு, வார்ம் ஸ்டார்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. கண்டெய்னர் ரன் டைம் எக்ஸிக்யூஷன் இஸ் ஆல்சோ ஃபைன் அண்ட் குட். இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா, இதை நான் டிப்ளாயும் பண்ணிக்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. லெட் அஸ் டிப்ளாய் திஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா, லாம்டாலே வி ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஸ்கேலிங் மாடல் அண்ட் கன்கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் அ எக்ஸாம்பிள்.
ஸோ அப்போ நம்ம லேயர்ஸ்னா என்ன, கன்கரன்சி மாடல், ஸ்கேலிங்னா என்னன்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயர்ஸ் அப்படின்றது வரதுக்கு முன்னாடியே ஸ்கேலிங் மாடல் அண்ட் கன்கரன்சி, CURRENCY, இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஸோ கன்கரன்சி அப்புறம் ஸ்கேலிங் மாடல் அப்படின்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கேலிங் மாடலுக்கு அடியில் நான் சொன்ன மாதிரியே ஒரு ரெக்வஸ்ட் விச் இஸ் ஒரு ட்ரிகர், அது ஏபிஐயாக இருக்கலாம் இல்லை S3 இருக்கலாம், ஒரு ட்ரிகர்ன்றது ஒரு எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் வச்சு 3 செகண்ட்ஸ் எடுக்குது, 3 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா கோடு டன்னு, ஆனால் திருப்பி அந்த கண்டெய்னர் ரீயூஸ் பண்ணிக்கும். அதுதான் வார்ம் ஸ்டார்ட். ஓகே, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, நீங்கள் அட் அ டைமில் பல ரெக்வஸ்ட் வந்தாலும் புது புது கண்டெய்னர்ஸ் எல்லாமே இன்ஃபினைட்டாக ஸ்கேலப் ஆகும் அண்ட் இட் வில் ஹேண்டில் இட். ஆனால் அந்த இன்ஃபினைட்ன்ற வேர்டு அகெயின் தப்பு. இதை நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு கன்கரன்சி லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அந்த கன்கரன்சி லிமிட் என்னென்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1000. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் கஸ்டமர் சப்போர்ட். ஸோ நீங்கள் AWS கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட லிமிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் சே, எனக்கு வந்து இந்த 1000 வேணாம், எனக்கு 10,000 வேணும். அப்படின்னா என்ன மீனிங்னா, அட் அ டைமில் 10,000 லாம்டாஸ் இன் பேரலில் ரன் ஆகலாம். ரைட்? ஸோ அப்போ இதே தான் இந்த டயக்ராம்லையுமே. ஸோ நம்ம அந்த டயக்ராம் எங்கே, இப்போ நீங்கள் இது ஒரு கன்கரன்சி. அப்போ இதே மாதிரியே நம்ம மல்டிபிள் கன்கரன்சி வருதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வருதுன்னா 4, 8, 9 தான் வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு 4, 8, 8, 9, 10 இல்லை 11 கிட்ட வந்துச்சா, 8, 9, 10, 11 ஆல்மோஸ்ட் நான் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலுமே 10, 11 ஓகே 11 லாம்டாஸ் கிட்ட வருது. ஸோ நம்மளுக்கு லாம்டாஸ் நம்மளுக்கு என்னென்னா கன்கரண்ட்டாக 8 லாம்டா கிரியேட் ஆச்சு. அண்ட் இதே மாதிரியே உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லைனா 1000 லாம்டா தாங்க. எல்லா அக்கௌண்ட்லேயுமே ஒரு ரீஜனுக்கு 1000 லாம்டா தான் லிமிட். ஸோ கன்கரன்சி லிமிட் இல்லை, அக்கௌண்ட்டில் ரீஜனுக்கல் அக்கௌண்ட்டுக்கு கன்கரன்சி லிமிட் பர் அக்கௌண்ட்டே 1000 தான். ஸோ அப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்னென்னா 1000 தான் மேக்ஸிமம் லாம்டாஸ் ரன் ஆகும். இது நீங்கள் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்கரன்சிக்கு நமக்கு என்னென்னா லாம்டாலே டைப்ஸ் இருக்குங்க. மொத்தம் 3 டைப், அன்ரிசர்வ்டு, ரிசர்வ்டு, ப்ரொவிஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 கன்கரன்சி டைப் இருக்குது. இது மூணுத்துமே என்ன அப்படின்றதும் இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் தான். ரைட்? ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போது என்கிட்ட 1000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அன்ரிசர்வ்டு. ஸோ அன்ரிசர்வ்டு கன்கரன்சி என்னென்னா, யூ ஹேவ் 1000. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நான் இங்கே 1000 அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ 1000 தான் மேக்ஸ் லிமிட். இப்போது உங்ககிட்ட ஒரு 5 லாம்டா ஃபங்க்ஷன் இருக்குது, தனித்தனி ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன, இங்கே வந்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ நான் மேனேஜ் ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா, இப்போ ஒரு லேர்ன் வித் மித்ரன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, இதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கேன். அப்போ தனித்தனி லாம்டா ஃபங்க்ஷன்ஸே வச்சுருக்கேன். ஒவ்வொரு லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இண்டிவிஜுவலாக இட் வில் பி ஸ்கேலிங் அப், இட் வில் ஹேண்டில் த ரெக்வஸ்ட். ஸோ அப்போ அவங்க எல்லாருமே தனித்தனியாகவே ரன் ஆவாங்க. அப்போது இப்போ லெட்ஸ் சே ஐ ஹேவ் பக்கெட்ஸ் இல்லை பேஸ்கெட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பக்கெட்ஸ்னால் உங்களுக்கு யூ வில் ஹேவ் டவுட்ஸ், ஏன்னா S3யோட கம்பேர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ என்னென்னா என்கிட்ட இது லாம்டா 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், LAMBDA. ஸோ லாம்டா நம்பர் 1. ஸோ இல்லைனா லாம்டான்னு வச்சுப்போம், நம்பர் 1, 2, 3ன்னு நம்ம தனியாக போட்டுக்கலாம். ஸோ கன்சிடர் யூ ஹேவ் பக்கெட்ஸ் ஆஃப் லாம்டாஸ், மல்டிபிள் லாம்டா ஃபங்க்ஷன்ஸஸ் எல்லாம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னா இருக்குது. அண்ட் ஒவ்வொரு லாம்டாவுமே உங்களுக்கு இப்போ நான் கன்சிடர் இது 1, 2, 3 இந்த மாதிரி யூ ஹேவ் மல்டிபிள் லாம்டாஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூ ஹேவ். இப்போ ஒவ்வொரு லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இட் வில் கிரியேட் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா, யூ வில் ஹேவ் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் விச் வில் பி கிரியேட்டட் இன்சைட் யுவர் லாம்டாஸ். ஸோ அப்போனா என்கிட்ட மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் ஆகுது அண்ட் தே வில் பி இன்ஃபினைட்லி ஸ்கேல்ட் அப். ஸோ நம்மளுக்கு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் டிபெண்டிங் ஆன் த ரெக்வஸ்ட் பேசிஸில் எனக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ இதெல்லாமே லெட்ஸ் சே தீஸ் ஆர் ஆல் கண்டெய்னர்ஸ் விச் இஸ் ரன்னிங் இன்சைட் மை லாம்டாஸ். இப்போ இதே மாதிரியே எல்லா லாம்டாவும் என்ன பண்ணுன்னா, இட் வில் பி கிரியேட்டிங் கண்டெய்னர்ஸ். அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேயே 1000 லாம்டா தாங்க மேக்ஸிமம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் அன்ரிசர்வ்டு கன்கரன்சி அப்படின்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் விச் இஸ் அன்ரிசர்வ்டு கன்கரன்சி, நோட் பேடில் இருக்கிறது அன்ரிசர்வ்டு கன்கரன்சி அப்படின்னு நான் விட்டுட்டேன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ், ஸோ 1000 மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக முதல் லாம்டா 500 யூஸ் பண்ணுதா, அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு 500 தான் இருக்குது.
அப்போ இவனால் ஒரு 250 தான் யூஸ் பண்ண முடியும். 250 கண்டெய்னர்ஸ் தான் கிரியேட் ஆகும். இங்கே ஒரு 100 கண்டெய்னர்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். இங்கே ஒரு 100 கண்டெய்னர்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதுலேயே உங்களுக்கு என்னன்னா ஒரு லிமிட் ஹிட் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த லேம்டாவுக்கும் 100 கண்டெய்னர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் ஒன்ட் பி அலவுட் டு கிரியேட். ஏன்னா 500 + 100 + 100 இதுவே 700 வந்துச்சு, ப்ளஸ் 250னா எனக்கு 950 வந்துருச்சு. இப்போ இன்னொரு 50 லேம்டாஸ்க்கு மட்டும் தான் எனக்கு அலோவ் இருக்குது. ஆனால் இந்த லேம்டா ஃபங்க்ஷனுக்கு 100 வேணும்னா AWS கிரியேட் பண்ண அலோவ் பண்ணாது. அப்போ அன்ரிசர்வ்டு கன்கரன்சி இஸ் நாட் அ குட். அப்படி நீங்கள் லேம்டாவை கிரியேட் பண்ணக்கூடாது. தென் there is something called as ரிசர்வ்டு கன்கரன்சி. அப்படின்னா நீங்கள் ஒரு சாஃப்ட் லிமிட் மாதிரி செட் பண்ணலாம். ஸோ சாஃப்ட் லிமிட் மாதிரி செட் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னா, இந்த முதல் லேம்டா 500 ரன் ஆகுதா? இல்லை உனக்கு 500லாம் பர்மிஷன் கிடையாது. உனக்கு 300 மேக்ஸிமம் கண்டெய்னர்ஸ் தான் கிரியேட் பண்ணுறதுக்கு அலௌடு. அதுக்கு மேலே நீ கிரியேட் பண்ணாத. அதுக்கு மேலே நீ கிரியேட் பண்ணோன்னா மற்றவங்களுக்கு எல்லாருமே டைம் எடுக்கும், க்யூ மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்யூவில் வெயிட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் முடிஞ்ச அப்புறம் சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரன் ஆகும். அப்போ அட் அ டைமில் மேக்ஸிமம் 300 பேரலல் பேரலாக கண்டெய்னர்ஸ் கிரியேட் ஆகலாம். அதுக்கு மேலே கிரியேட் பண்ணுறதுக்கு அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ரிசர்வ்டு கன்கரன்சின்னு சொல்லிட்டு என்னோட முதல் லேம்டாக்கு நான் ரிசர்வ் பண்ணி லாக் பண்ணி வச்சிடுறேன். ரைட். ஸோ லாக் பண்ணி நான் இதை செட் பண்ணிடுறேன். அப்போ மீதி இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு 700 கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நான் மீதி எல்லாத்துக்கும் எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். உனக்கு ஒரு லிமிட்டு, உனக்கு வந்து 200 தான், 200 மேலே நீ கிரியேட் பண்ணுறதுக்கு அலௌடு கிடையாது. ஆனால் அன்ரிசர்வ்டுன்னு விட்டுட்டிங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இதுவுமே ஒரு இன்டர்வியூ கொஷினாக தான் கேட்பாங்க. விச் இஸ், நீங்கள் லேம்டாலாம் டிசைன் பண்ணுறீங்க. அப்படி டிசைன் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 10,000 கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன்ஸை நான் AWS கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வாங்கிட்டேங்க. 100கணக்கான லேம்டாஸ் ஓடுது. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா 10,000 கன்கரண்ட் லேம்டாவும் லிமிட் ஹிட் ஆகி எல்லா லேம்டாவும் த்ராட்டில் ஆகுது. த்ராட்டில் என்னன்னா கஷ்டப்படுது அதோட ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா 10,000 லிமிட்டை தொட்டுட்டிங்க, புது கண்டெய்னர் கிரியேட் ஆக முடியல. ஸோ நவ் யூ ஆர் ஃபேஸிங் அன் இஷ்யூ. ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொஷனில் கேட்பாங்க. ரியல் டைம் சினாரியோ மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக ரியல் டைம் சினாரியோன்னு மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்காமல், ஸோ ஹவு யூ ஷுட் ஹேண்டில்னா, யூ ஷுட் சே சம்திங் லைக், நான் வந்து ரிசர்வ்டு கன்கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் பி கோயிங் வித் அ மாடல். அப்படின்னா என்னென்னா, நான் இது எதனால 10,000 ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ரிசர்ச் பண்ணுவேன். இப்போ எதனால 10,000 ஹிட் ஆச்சு. அன்ரிசர்வ்டு கன்கரன்சியில் நீங்கள் வச்சுருக்கும் போது சடனாக ஏதோ ஒரு லேம்டாவில் ஒரு பக்காக இருக்கலாம், இஷ்யூவாக இருக்கலாம். ஒரு லேம்டா மட்டுமே 10,000 கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க. 6,000 கண்டெய்னர்ஸ் 7,000 8,000 கண்டெய்னர்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு லேம்டா மட்டுமே கிரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா நீங்கள் அதுக்கு லிமிட் செட் பண்ணவே இல்லை. இதுதான் நீ மேக்ஸிமம் லிமிட் செட் பண்ணணும். இது 7,000 8,000 கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணனால என்னோட ப்ராஜெக்டில் இருக்கிற மற்ற லேம்டாஸ்னால புதுசாக கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியாமல் போயிருச்சு. அதனால முக்கியமான சர்வீசஸ் லைக் APIs அந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் முதல்ல போயிட்டு எல்லா லேம்டாவுக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரிசர்வ்டு கன்கரன்சின்னு சொல்லிட்டு அவங்களோட யூசேஜ் பேட்டர்னை பேஸ் பண்ணி நான் ஒரு லிமிட்டை செட் பண்ணுவேன். அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸு. அது கண்டிப்பாக அந்த மாதிரி நான் ரிசர்வ்டு கன்கரன்சின்னு சொல்லிட்டு வச்சுருவேங்க. இது ஒன்று. ஓகே. ஸோ அப்போ இனிமேல் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது இஷ்யூனாலே கூட இந்த மாதிரி 10,000 லேம்டாஸ் கிரியேட் ஆகி உங்களோட லிமிட்டை ஹிட் பண்ணி உங்களோட மற்ற லேம்டாஸில் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால ஒரு கன்கரன்சிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசர்வ்டு கன்கரன்சி. ப்ரொவிஷன்டு கன்கரன்சினா என்ன? இது முக்கியங்க. இது எங்கே முக்கியம்னா, இந்த வார்ம் ஸ்டார்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வார்ம் ஸ்டார்ட்டுக்கு இந்த ப்ரொவிஷன் கன்கரன்சியுமே கொஞ்சம் முக்கியமானவன் தான். ஓகே. ஸோ இப்போ நான் வாட் ஐல் டூ இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வி ஹேவ் ப்ரொவிஷன் கன்கரன்சி. வார்ம் ஸ்டார்ட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எப்பவுமே சில லேம்டாஸ் ஆக்டிவாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நம்மளோட கான்செப்டே என்னென்னா, சர்வர்லெஸ்ன்ற கான்செப்ட்லேயே வாட் இஸ் த மீனிங் இஸ், எப்போ ரெக்வஸ்ட் வருதோ அப்போ தான் நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்க அப்படின்ற கான்செப்ட் மாடல் தான். ஏன்னா நான் கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற பேஜை சொன்னதே எதுக்கு, நைட் 1 மணி 2 மணிக்கு ரெக்வஸ்ட்டே வரலனா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஈவன் தோ யுவர் வெப்சைட் இஸ் ஸ்டில் அலைவ், யார் ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணாலும் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் greenstex.in அடிச்சிங்கன்னா வெப்சைட்டு காமிக்கும். ஆனால் பின்னாடி சர்வர் 24 hours ஓடிட்டே இல்லை. அது சர்வர்லெஸ் மாடலில் இருக்குது. ஸோ greenstex.inன்றது ஒரு ஈவெண்ட். Route 53 வந்து API கேட்வே சொல்லும். API கேட்வே வந்து லேம்டாவை ட்ரிகர் பண்ணும். லேம்டா பேஜை ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் கொடுக்கும். யூசருக்கு ரெக்வஸ்ட் வந்துடும். இதெல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துடும்.
ஸோ அப்போ இமீடியட்டாக வந்துடும். அப்போ கோல்டு ஸ்டார்ட்டே இருந்தாலும் பட் தே ஆர் ஸ்டில் கெட்டிங் அன் அவுட்புட் அண்ட் யூ ஆர் ஒன்லி கோயிங் டு பே ஃபார் த எக்ஸிக்யூஷன் டைம் தான், ரைட்? இப்போ அப்போ இந்த ப்ரொவிஷன்டு கன்கரன்சி அப்படின்றது என்ன? இது என்னன்னா, இட் வில் ப்ரீவார்ம் லாம்டா இன்ஸ்டன்சஸ். ஸோ அப்போ ப்ரீவார்ம்னா என்னன்னா, ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னா, இட் வில் ப்ரீவார்ம் த லாம்டா இன்ஸ்டன்சஸ், இட் வில் எலிமினேட் கோல்டு ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு செட் நம்பர் ஆஃப் சொல்லிடலாம். அப்படின்னா என்னன்னா, ப்ரொவிஷன் கன்கரன்சி இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு 10 கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க, ஆல்வேஸ் அலைவாக. ரெக்வஸ்ட் வருதோ இல்லையோ 10 கண்டெய்னர்ஸ் எப்பவுமே இருக்கும். 50னா 50 கண்டெய்னர்ஸ் ஆல்வேஸ் அலைவாக இருக்கும். அப்போ இட் வில் எலிமினேட் த கோல்டு ஸ்டார்ட். ஏன்னா நீங்கள் ரெக்வஸ்ட்டே வரலாம், லாம்டா 0 ஆயிரும். எனக்கு எப்பவுமே 0 ஆகிற சுச்சுவேஷனை விடவே விடாத. மினிமம் எப்பவுமே ஒரு 50 கண்டெய்னர்ஸ் ஆர் 10ன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 10 கண்டெய்னர்ஸ் என்ன ஆகும்னா இட் வில் பி ஆல்வேஸ் கீப் அலைவ்ஸ். ஸோ அப்போ இதனால என்ன ஆகும்னா எனக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சின்ஸ் மை லாம்டாஸ் ஆர் ஆல்வேஸ் அலைவ். அப்போ மோஸ்ட்டாக என்னென்னா இந்த மாதிரி லாகின் ரெக்வஸ்ட்டு இல்லை ஏபிஐஸ்லாம் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிடிக்டபிள் டிராஃபிக்னு இருக்கும். இல்லை எனக்கு கண்டிப்பாக மினிமம் லோ லேட்டன்சி தான் இருக்கணும், கோல்டு ஸ்டார்ட்ன்ற சுச்சுவேஷனே வரக்கூடாது அப்படின்ற போது ப்ரொவிஷன்டு கன்கரன்சியில் நீங்கள் போயிடுவீங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் ஈவன் when there is no traffic you are going to pay for it. நான் ஒரு டேபிள் காலம் மாதிரி கீழே டாக்குமெண்டேஷனில் அட்டாச் பண்ணுறேன், which will show you the differences between reserved, unreserved and provision concurrency. எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த டேபிளில் இருக்கும். டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்து அதை இன்டர்வியூ கொஷினாக என்ன கரன்சி எப்போ சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போங்க. கோல்டு ஸ்டார்ட் வார்ம் ஸ்டார்ட்ன்ற டிஃப்ரென்ஸோட ஆன்சர் சொல்லும் போதும் நான் வார்ம் ஸ்டார்ட்டை நான் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரொவிஷன்டு கன்கரன்சி நான் செட் பண்ணிடுவேன். ஏன்னா இன்டர்வியூ என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோல்டு ஸ்டார்ட் அண்ட் வார்ம் ஸ்டார்ட்டையும் தாண்டி ஹவு டு யூ எலிமினேட் கோல்டு ஸ்டார்ட். ஏன்னா எனக்கு கோல்டு ஸ்டார்ட் வாங்க என்னோட அப்ளிகேஷனுக்கு, ஏன்னா இட் இஸ் டேக்கிங் சம் டைம் ஃபார் லேட்டன்சி இஷ்யூஸ்லாம் வருது. அதனால என் அப்ளிகேஷன் எப்போவுமே வார்மாக இருக்கணும், கண்டெய்னர்ஸ் அலைவாக இருக்கணும். அப்படின்ற போது வார்ம் ஸ்டார்ட்டுக்கு த ஆன்சர் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொவிஷன்டு கன்கரன்சின்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சூப்பர். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம கன்கரன்சினா என்ன அண்ட் அதே மாதிரியே நம்ம ஸ்கேலிங் மாடல்னா என்ன, 1000 தான் பர் அக்கௌண்ட்டுக்கு, 15 minutes தான் பர் லாம்டா எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெமரியுமே 128 MB ஐ கெஸ். ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். 128 MB தான் உங்களுக்கு மெமரி, 512 MB தான் ஸ்டோரேஜ். இது நீங்கள் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. எஃபிஃபார்மல் மீனிங் டெம்பரரி. ஸோ கண்டெய்னர் டெலீட் ஆயிடுச்சுன்னா இந்த டேட்டாவும் டெலீட் ஆயிரும். ஸோ அப்போ அதை நம்பி இருக்கக்கூடாது. மெமரி 128 MB தான். இப்போ தெர் இஸ் ஆல்சோ ஒரு கீ லைன், லாம்டாவோட பர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த லாம்டாவோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா மோஸ்ட்லி இட் இன்வால்வ்ஸ் கோட் ஆப்டிமைசேஷன். கோடு பர்ஃபெக்டாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம கோடை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாம்டாவில் நீங்கள் ஹவர் பேசிஸ்க்கு பே பண்ண போகிறதில்ல, விச் இஸ் மினிட் பேசிஸ்க்கு இவ்வளோ நேரம் ரன் ஆச்சு அப்படின்னு பே பண்ண போகிறதில்ல. யூஆர் கோனா பே ஃபார் யுவர் எக்ஸிக்யூஷன் டைம் தாங்க. அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்னென்னா, ஸோ ஐம் கெட்டிங் அ 512 MB ஆஃப் மெமரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஐம் கெட்டிங் ஒரு 4 GB ஆஃப் சாரி எனக்கு 512 MB மெமரினா அதுக்கு CPU தான் வரும். எனக்கு என்ன ஒரு 4 virtual CPU வருது, இல்லை 2 virtual CPU வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா 1028 MB ஆஃப் இல்லை 1028னா அப்படி 1 GB, 1 GB ஆஃப் மெமரிக்கு எனக்கு 4 virtual CPU வருது. இன்கேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ரெண்டுக்குமே ஒரே லாம்டாக்கு தான். இப்போ முதல் சுச்சுவேஷனில் உங்கள் லாம்டா ரன் ஆகுறதுக்கு இட் இஸ் டேக்கிங் 2 seconds. ரெண்டாவது சுச்சுவேஷனில் யுவர் லாம்டா இஸ் டேக்கிங் 0.8 seconds, ரைட்? இப்போது நம்ம என்ன நினச்சிப்போம்னா, நம்ம EC2 வச்சு நம்ம அதுக்கே டியூன் ஆகிருப்போம். EC2 கிரியேட் பண்ணியிருப்போம். அது என்னென்னா T2 மைக்ரோ அப்படின்னு எடுத்தால் ஃப்ரீ டயரு, 1 GB 1 ரேம்னா ஓகே போதும். அப்போ லாம்டாலையும் நான் 512 MBன்னு கொடுத்தா எனக்கு காஸ்ட் கம்மியாக வரும், அப்போ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது கிடையவே கிடையாது. இன் லாம்டா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். யூ ஆர் பேயிங் ஃபார் யுவர் எக்ஸிக்யூஷன் டைம். அப்போ எக்ஸிக்யூஷன் டைமில் இதில் ரெண்டுத்தில் எது கம்மி? 0.8 seconds தான் கம்மி. அப்போ இதோட பில்லு தான் கம்மி. ஏன்னா 1000 times இன்வொகேட் ஆகும்போது எனக்கு இங்கே இன்டூ 1000 நான் போடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா இதோட நம்பர் 2000, ஆனால் இதோட நம்பர் இன்டூ 1000 போடும்போது எனக்கு எவ்வளோ வருது? 800 தான் வருது. ஸோ ஐம் ஒன்லி கோயிங் டு பே ஃபார் 800 அந்த பில்லுக்கான தான் நான் பே பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே எக்ஸிக்யூஷன் டைம் அப்படின்னு சொல்கிறேன்.
எவ்வளோ நேரம் அந்த கோட் ரன் ஆகுதோ அதுக்கான பில்லு தான் நான் பே பண்ண போகிறேன். அப்போ ஒரே ஒரே ஹார்ட்வேர் நான் சேஞ்ச் பண்ணுறனால ஒரே லேம்டா தான் 1000 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. ஆனால் 1000 டைம்ஸ் ரன் ஆகும்போது முதல் சுச்சுவேஷனில் இட்ஸ் டேக்கிங் 2000 மில்லி செகண்ட்ஸ். ஆனால் இட் இஸ் டேக்கிங் செகண்ட்ஸ் எல்லாமே மில்லி செகண்ட்ஸ் ஏதோ சம்திங் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இட் இஸ் டேக்கிங் இவ்வளோ செகண்ட்ஸ் 2000 செகண்ட்ஸ், இது 800 செகண்ட்ஸ்ன்ற போது இங்கே தான் எக்ஸிக்யூஷன் டைம் கம்மியாக இருக்குது. அப்போ உங்களோட லேம்டாக்கு நீங்கள் அதிகப்படியான மெமரியும் அதிகப்படியான சிபியும் கொடுத்தாலுமே உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகுதுங்க. ஏன்னா இங்கே எக்ஸிக்யூஷன் டைம் மேட்டர்ஸ். அப்போ தெர் இஸ் ஆல்சோ சம்திங், இங்கே ஒரு வேர்டு சொல்லுவாங்க. என்ன வேர்டு சொல்லுவாங்கன்னா, ஸோ பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இல்லை பவர் டியூனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லேம்டாவில் வில் ஹாவ் அ வேர்டு. அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களோட லேம்டாவை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். விச் இஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் சிபியூ மெமரி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வைப்பீங்க. ஒவ்வொரு சிபியூ மெமரி கான்ஃபிகரேஷன்ஸுக்கும், ஏன்னா மீனிங் மெமரி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிபியூ கொடுப்பான், சிபியூ நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ டிஃப்ரெண்ட் மெமரியில் உங்களோட கோட் எப்படி பிஹேவ் பண்ணுது, அப்போ அதை வச்சு நீங்கள் ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களோட லேம்டாவை நீங்கள் டிப்ளாய் பண்ண போகிறீங்க. ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் ரெடியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, இப்போது வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் மெமரி அண்ட் கன்கரன்சிஸ், ப்ரீவார்மை, எக்ஸிக்யூஷன் ஃபேஸு, கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேசியாச்சு. அண்ட் okay, so then we have lambda layers and idempotency, அது நமக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நவ் வி ஹாவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் லாம்டா லேயர். இதுதான் ஃபைனல் டாபிக். இதை தாண்டி வேறு என்னென்ன லாம்டாவில் இருக்கோ அதை பற்றி எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த ரோலு, இந்த பர்மிஷன், இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். பட் இப்போதைக்கு நம்ம லேம்டா லேயர்னா என்னன்னு மட்டும் பார்த்துருவோம். இப்போ நம்ம லேம்டாவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, வாட் இட் இஸ் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். லேம்டா இதோட முடியல, இன்னும் கண்டினியூ தான் ஆகும். பட் ஆனால் இன்னும் அதுக்கு சம்மந்தமான இன்னும் அடிஷ்னல் சர்வீசஸை நம்ம கம்பைன் பண்ணிவிட்டு நம்ம லேம்டாவுக்கு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன், ஒரு சர்வர்லெஸ் ப்ராஜெக்டையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஓகே திஸ் இஸ் வாட் லேம்டா இஸ், திஸ் வாட் சர்வர்லெஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஓகே, இப்போ இங்கே லேயர்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, ரைட்? ஸோ வாட் இஸ் லாம்டா லேயர்ஸ், ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் ஒரு லேம்டாக்கு லேம்டா கேன் ஹாவ் 5 லேயர்ஸ். ஸோ ஒரு லேம்டாக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 லேயர் வைக்கலாம். இப்போ என்னோட கோட்லேயே சரி, இங்கே இருக்கிற கோட்லேயே பார்ப்போம். இங்கே கோட்லேயே பார்த்தீங்கனாலே இம்போர்ட் ஜேசன் அப்படின்னு நீங்கள் இருக்குங்க. இது பைத்தனில் நமக்கு என்னென்னா தி வில் கால் திஸ் அஸ் அ எக்ஸ்டர்னல் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்போர்ட் ஜேசன், இது ஜேசன்றது பைத்தனுக்குள்ளேயே பில்ட்டுனா இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ தட் இஸ் சம்திங் உள்ள தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் லைக் போட்டோ 3 இல்லை பேண்டாஸு, ரெக்வஸ்ட்டு இல்லை கேமல் கேஸ், இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா பைத்தன் கூடவே இன்டர்நெட்லேருந்து சில லைப்ரரிஸ்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நான் இம்போர்ட் பேண்டாஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க, PANDAS. இப்படி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, லெட்ஸ் சே பேண்டாஸ்ன்றது இட் ஷுட் நாட் பி ஒர்க், இட் ஷுட் நாட் பி ப்ரெசென்ட். பட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். லெட்ஸ் சி வாட் இட் இஸ். ஃபெயில்டு. என்ன ஃபெயில் ஆகுதுன்னா, unable to import the module lambda function, no module named pandas. அப்படின்னா பேண்டாஸ்னு ஒரு மாடியூல் எனக்கு தெரியும் இன்டர்நெட்டில் இருக்குது, ஆனால் என்னோட லேம்டா கிட்ட கொடுத்தனா அந்த லேம்டாக்கு இந்த பேண்டாஸ்ன்ற மாடியூல்னால அதை யூஸ் பண்ண முடியல, அதுக்கு தெரியல, ஏன்னா அது எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லேயராக இதில் அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ அப்போ லேயர் கேன் கண்டெயின் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் இல்லை ஒரு காமனான கோடு. நீங்கள் இப்போ இந்த லேயர் ஆட் பண்ணுறீங்களா, அது எல்லாமே இங்கே லேம்டா கடியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துலேயே லேயர்னு இருக்கும் பாருங்கள். ஸோ யூ ஹாவ் அ டெடிகேட்டட் பேஜ் ஃபார் லேயர்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பேண்டாஸ்ன்ற மாடியூலை ஒரு லேயராக க்ரியேட் பண்ணி உங்கள் லேம்டாக்கு அப்லோட் பண்ணிடுவீங்க இந்த இடத்துல. ஸோ கிரியேட் அ லேயர்னு சொல்லிட்டு அப்லோட ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம என்னென்னா, ஸோ இதில் நம்ம ஒரு ஜிப் ஃபைலாக நம்ம என்னென்னா நம்மளோட பைத்தன் பேண்டாஸ் லைப்ரரி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களோட லோக்கல் மிஷினில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு புது ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ்ன்னு சொல்லிட்டு யூ வில் பி இன்ஸ்டாலிங் பேண்டாஸ். இது நம்ம எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம். அங்கே யூ வில் பி அப்லோடிங் திஸ் பேண்டாஸ் அண்ட் ஒரு லேயராக க்ரியேட் பண்ணிடுவீங்க. அப்படியே அது என்ன ஆர்கிடெக்சரு, நீங்கள் என்ன பைத்தன்கா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் சூஸ் பண்ணிடுவீங்க. தென் யூ வில் பி அப்லோடிங் த ஜிப் ஃபைல். அப்லோட் பண்ணிவிட்டு நவ் இங்கே என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இதை லேயராக ஆட் பண்ணிடுவீங்க.
உங்கள் லேம்டா கடியில் வந்துட்டு நீங்கள் பல லேம்டா ஃபங்க்ஷன்ஸும் வச்சுக்கலாம். ஒரு 4-5 ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே பேண்டாஸ் தேவைப்படுதுன்னா, அப்போ உங்களோட ஃபங்க்ஷன் கடியில் லேயராக யூ கேன் சூஸ் அன் எக்ஸிஸ்டிங் லேயர். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு லேயரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட் அ லேயர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லேயர் வந்து என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுவானா சம்டைம்ஸ் தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் சம் லேயர்ஸ் நீங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பில்ட்னாக சில எக்ஸிஸ்டிங் லேயர்ஸும் இருக்கும். பட் உங்கள் ஓன் லேயர் பேண்டாஸாகவோ இல்லை ஏதாவது கஸ்டம் ரன் டைம் கோடோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லேயர்ஸாக ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ லேயர்ஸ் ஆர் நத்திங் பட் உங்களுக்கு கோட் ரியூசபிலிட்டிக்காகவும் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ்க்காகவும் நீங்கள் லேயர்ஸை ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் லேம்டாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துட்டோம். அண்ட் ஜஸ்ட் நான் ஒரு தடவை குவிக்காக எவ்ரி திங் ரிலேட்டட் டு லேம்டா தியரிட்டிக்கலாக நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்றது நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். லேயர்ஸ், வெர்ஷனிங், மெட்ரிசஸ், கிளவுட் வாட்ச் லாக்ஸ் அதெல்லாமே செப்பரேட்டு. ஓகே டன். சூப்பர். ஸோ அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர். நம்ம கோடுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி வெர்ஷனிங்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு 2 இருக்குங்க. ஸோ ஏலியசஸ் அண்ட் வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னென்னா நீங்கள் லேம்டாவை டெஸ்ட் பண்ணுவீங்க டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு, அப்புறம் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஒரு வெர்ஷனிங்கை பப்ளிஷ் பண்ணலாம். அண்ட் நம்ம கிட்லேயுமே நமக்கு என்னென்னா கிட் டேக்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷனிங்னா என்ன? 0.1.0.0 ஃபஸ்ட் வெர்ஷன், 1.0.1, 1.0.2, 1.0.3, அதேமாதிரி 1.1.0. அப்போ இது ஒரு ஸ்டேபிள் ரிலீஸ். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் எனக்கு டெவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ரிலீஸை நம்ம டெவ் என்விரான்மெண்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறோம். அப்போ இதுக்கு பேர் வெர்ஷனிங், இதுக்கு பேர் ஏலியஸ். ஸோ ஏலியஸ்னா என்னன்னா நம்மக்கிட்ட பல வெர்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ வீல் ஹேவ் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் அவர் கோடு. அப்போ நம்ம ஒவ்வொரு வெர்ஷனாக இந்த மாதிரி வெர்ஷனிங் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் வெர்ஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதிரி வெர்ஷன் நம்பராக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதில் நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா இப்படி ஏலியஸ்ன்னு போட்டு நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஏலியஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா வாட் இட் வில் டூ இஸ் நீங்கள் அதை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூ கேன் யூஸ் திஸ். ஸோ வெர்ஷனிங் அண்ட் ஏலியஸ்னு ஒரு கான்செப்ட். டன். ஸோ அப்போ நம்ம இதெல்லாமே ஜஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது மானிட்டர் பண்ணுறதுக்கு, கோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, கான்ஃபிகரேஷனு, ஏலியஸு, வெர்ஷன்ஸு, மீதி எவ்ரி திங் ரிலேட்டட் எல்ஸ் மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம பார்த்துட்டோம். டன். ஸோ அப்போ நம்ம சோஃபார் தியரி தான் இன்றைக்கி பெருசாக ப்ராக்டிக்கல் பண்ணவே இல்லை. வெறும் ஸ்மால் கோடை இன்புட் பண்ண, எக்ஸிக்யூட் பண்ண, அவுட்புட் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி நான் என்னென்னா இங்கே ஒரு பைத்தன் கோடவே நான் ப்ரீ பில்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். கோடை நான் அடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம ஏடபிள்யூஎஸ் தான் மெயினாக கற்றுக்க போகிறோம். பைத்தன் கோட் அடிக்கிறதுக்கு we have a Python separate videos. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நான் ப்ரீ பில்ட்டாக சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் கொண்டு வந்துடுறேன். ஏபிஐ கேட் வச்சு எப்படி லேம்டா ரெஸ்பான்ஸ் பண்ணும், அதே மாதிரியே கோடை நம்ம கொஞ்சம் ட்வீக்கும் தான் பண்ணுவோம். அதை நான் அப்போ காமிப்பேன். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ட்வீக்ஸ்லாம் பண்ணாமல் சின்ன ட்வீக்ஸாக பண்ணி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஆக்சுவலி லேம்டா ஒர்க்ஸ். ஸோ வித் திஸ் நம்ம லேம்டானா என்னன்றதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேம்டா பற்றி பார்த்தாச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம இந்த வீடியோவில் லேம்டானா என்ன, ஹவு லேம்டா ஒர்க்ஸ், சர்வர்லெஸ்னா என்ன, அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ், நிறைய டேர்ம்ஸ், நிறைய திங்ஸ் பேசியிருப்போம். இவங்க எல்லாத்தையோட டாக்குமெண்டேஷன் நான் கீழே கிட்டப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ஆக்சஸ் தட் இன் த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் சிமிலர்லி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஈசிஎஸ் பார்த்தோம் அண்ட் இந்த வீடியோவில் லேம்டா பார்த்தோம். ஈசிஎஸ்லேயும் ஃபார்கேட்டுன்னு ஒன்று இருக்குது, லேம்டான்னு இருக்குது. இவங்க 2 பேருமே சர்வர்லெஸ். அப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கொஸ்டின், வென் டு யூ சூஸ் வென் அப்படின்னு. ஸோ த ப்ராப்ளம் வித் லேம்டா, இட்ஸ் 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ரன் டைம். ஸோ 15 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் லேம்டாவை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனால் ஈசிஎஸ் தே கேன் ரன் ஃபார் அ ப்ரிட்டி லாங் டைம். ஸோ அது இன்டெஃபினைட்டாக ஒரே கண்டெய்னர் இல்லை, பட் தே கேன் ரன். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ ஃப்ளாஸ்க்ன்ற ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணியிருப்போம். அண்ட் வி கேன் ஆல்சோ ரன் தம் as serverless model as well. ஸோ அப்போது அங்கே 24 hours ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே லேம்டா இட்ஸ் ஸ்டேட்லெஸ். ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகும், வேலை முடிஞ்சோன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ அப்போ அந்த ஜாப் மட்டும்தான். அப்போ உங்களோட டாஸ்க் என்ன, உங்களோட ஒர்க் நேச்சர் என்ன, less than 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ரெக்வஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இமீடியட்டானா லேம்டா இஸ் பெட்டர். இல்லை மோர் தென் 15 மினிட்ஸ் யூ வாண்ட் டு ரன் சம்திங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்னா அதே சர்வர்லெஸில் பேப்பர் எக்ஸிக்யூஷன் மாடலில் யூ கேன் கோ வித் இசிஎஸ். இன்னும் இதோட டிஃப்ரென்சஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ வில் ஆல்சோ ஆட் இந்த கிட்டப் லிங்க் இட் செல்ஃப். நான் இசிஎஸ் அண்ட் ஃபார்கேட் லேம்டாக்கும் ஃபார்கேட் இசிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு ஐ ஹவ் மேட் அ செப்பரேட் டாக்குமெண்டேஷன், ஒரு டேபிள் காலம், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம இன்னும் இந்த சீரீஸ்லேயே 2 பார்ட், ஏபிஐ கேட்வே வித் DynamoDB அண்ட் ஹவு டு ஹோஸ்ட் வெப்சைட் வித் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
ஸோ I'll catch you on those videos. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த சீரீஸ் அண்ட் இந்த சேனல், இஃப் யூ ஆர் லேர்னிங் சம்திங் நியூ அண்ட் இஃப் யூ இட் இஸ் சம்திங் வர்த்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழேயே டிஸ்கார்டோட இன்வைட்டும் இருக்குது. ஸோ ஜாயின் டிஸ்கார்ட் ஃபார் அப்டேட்ஸ் அண்ட் என்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்கணும்னாலும் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் லிங்க் இஸ் ஆல்சோ in the below. So once again, thank you. I'll catch you on the next video.